அல்லேலூயா. நாம் நேராகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான முற்பகல் வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரும்படி, ஆராதிக்கும்படி, உம்முடைய வசனத்தை கேட்கும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தருணத்துக்காக உமக்கு நன்றி. பலவீனமானவைகளை கொண்டு பலமான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய வசனம் பலம் வாய்ந்தது ஆண்டவரே. பலவீனமான மனிதர்களை கொண்டு உம்முடைய வசனத்தை எழுதினீர். பலவீனமான மனிதர்களை கொண்டு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. அந்த கிரியை நீர் இன்றும் நடப்பித்து கொண்டிருக்கிறீர். இன்று ஆண்டவரே, அப்படி ஒரு கிரியை இங்கே நடைபெற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிறவர்களால் அல்ல ஆண்டவரே, பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் இடைபடுங்க, உங்களுடைய வசனத்தை நீங்கள் அனுப்புங்க ஆவியானவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை நாம் காத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைக்குமான முடிவு. அதுக்காக தான் சபை இருக்குது. சர்ச்சின்னு ஒன்று எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அழைத்து கொண்டு போவதற்காக சபை ஸ்தாபிக்கப்பட்டது. முதலாவது தேவாலயம் ஏன் கட்டப்பட்டது? இயேசு வருகிற வரைக்கும் அந்த தேவாலயம் இருக்கும். அப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறவர்களை அவரோடு கூட அழைத்து கொண்டு போவார். 2வது தேவாலயம், நாம தான் 2வது தேவாலயம். இப்போ ஏன் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது? நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். காரணம் என்ன? இயேசு திரும்பி வரும்பொழுது நம்மை அழைத்து கொண்டு போவார். நீங்கள் முதலாவது தேவாலயத்தில் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 2 காரியம் நடந்திருக்கணும். என்ன அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய நாள் வரும்பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2 காரியம் நடக்கணும். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கணும், பின்னாடி உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கணும், இல்லையா? முதலாவது இயேசு வரும்பொழுது, அதாவது முதலாவது தேவாலயம், நியாயப்பிரமாண ஆலயம் இயேசு வரும்பொழுது இந்த 2 காரியத்தில் ஒன்று நடந்துச்சு. இயேசுவின் மரணத்தோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறைகள் திறக்கப்பட்டது. வசனம் இருக்குது இல்லையா? கல்லறைகள் திறக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்களாம் என்ன பண்ணாங்க? எழுந்திருச்சாங்க. ஆனால் இயேசுவோடு கூட யார் போனது? உயிரோடு இருந்தவங்க. இயேசுவோட உயிரோடு இருந்தவங்க யார் போனது? இயேசு கூட யாருமே போல, இயேசு மட்டும்தான் போனார். உயிர் தெழுந்து இயேசு மட்டும்தான் போனார். அதோட அர்த்தம் என்னென்னா, முதலாவது வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருச்சாங்க, ஆனால் உயிரோடு இருக்கிற யாரும் மறுரூபமாகவில்லை. 2 விஷயத்தில் ஒன்று தான் நடந்துச்சு, ஒன்று நடக்கலை. ஆனால் இப்போ இயேசு திரும்பி வரும்பொழுது 2 நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு. அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாம அவரோடு கூட போவோமா? இயேசு வரும்போது நம்ம போவோமா அப்படிங்கிறத சுய பரிசோதனை தான் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனாலையோ தசமா காணிக்க கொடுக்கறதுனாலையோ மட்டும் நீங்கள் வருகையில் போயிடுவீங்கன்னு நினச்சா ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் அவசியம். அதாவது ஒரு சபையில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும். சபை கூடி வருவதை சரி விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், எல்லாம் ஓகே. ஆனால் இது மட்டும் நீங்கள் வருகையில் போவதற்கு பத்தாது. உங்களுடைய பிள்ளையை கொண்டு போய் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்து யூனிஃபார்ம் போட்டு கையில் ஹேண்ட்பேக், சாப்பாடு பேக்கெல்லாம் கொடுத்து ஒரு ஆட்டோலையோ வேன்லேயோ ஏற்றி கொண்டு போய் இறக்கியாச்சு. இறக்குனா மட்டும் அவன் ஸ்கூலில் பாஸ் ஆகிடுவானா? ஃபீஸ் கட்டினா மட்டும் பாஸ் ஆகிடுவானா? இல்லை. என்ன செய்யணும்? அங்கே சொல்லி கொடுக்குறத அவன் படித்து பாஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் சபைக்குள்ளே வருகிறதுனால் மட்டும் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நீங்கள் சபைக்குள் வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை கை கொண்டால் மட்டும்தான் கிறிஸ்துவின் வருகையில் பாஸ் பண்ணி போக முடியும்.
அப்போ நீங்கள் போவீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், கிளாஸில் இருக்கிற பையனுக்கு தெரியும் எவன் பாஸ் ஆவான் எவன் பாஸ் ஆக மாட்டான்னு தெரியும், டீச்சருக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வருகையில் போவீங்களா போக மாட்டீங்களான்னு? பல நேரத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வருகையில் போயிடுவோன்னு. அப்போ இந்த வருகையில் போவோமான்றதுக்கான ஒரு சுய பரிசோதனை தான் இந்த காலை வேளையில் நம்ம பண்ண போகிறோம். அதில் ஒரு மிக முக்கியமான காரியம் இயேசு சொல்கிறாரு. நீங்கள் இந்த வருகையில் போகணுன்னா ஒரு காரியம் உங்களுக்குள்ளே நடக்காமல் இருக்கணும். என்னென்னலாம் செய்யணுங்கிறத நிறையா இருக்குது பைபிளில். செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன இருக்குது வாசிங்க. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் சொல்லுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் சொல்லுது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்காமல் இருக்கணும், நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி. அப்போ வஞ்சனையில் பல வகை இருக்குது. அதில் முதலாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நிறைய பேர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி நிறைய பேரை வஞ்சிப்பாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வந்தவங்களில் நீங்கள் கொஞ்சம் பேரை நீங்கள் பார்க்குறீங்க. நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி வந்தவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3000-4000 பேர் வந்திருக்கிறாங்க. 3000-4000 பேர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அதில் இப்போ நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 16-18 பேர் வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார்கள், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி வருகிறவர்கள். இப்படி அவர்கள் வருவதற்கு காரணம் என்ன? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அப்படி வராங்க, சரி, ஏன் ஜனங்க வஞ்சிக்கப்படுறாங்க? நான் தான் கிறிஸ்துன்னு அவங்க சொன்னால். இப்போ திடீர்னு உங்களை பற்றி யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் காந்தி வந்திருக்கிறேன், ஜனங்க நம்ப மாட்டாங்க. நான் வந்துட்டு இன்னொரு ஃபிடல் காஸ்ட்ரோ வந்திருக்கிறேன், நம்ப மாட்டாங்க. எந்த அரசியல் தலைவர் பேரை சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். ஆனால் அதே வேளையில் நான் தான் கிறிஸ்து என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அநேகர் நம்புகிறார்கள். அந்த நம்புகிறவர்களுக்கு பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படி அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனிங்க. இவங்க தான் நானே கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதுல ஒரு பெரிய குரூப். இவங்க நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க, நிறைய பேர் உயிரோடு இல்லை. இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். இவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க முடியும், இவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாரு. நான் தான் கிறிஸ்துன்னு ஜனங்களை வஞ்சித்து இருக்கிறாரு. அநேக ஜனங்கள் வந்து இவருக்கு பின்னாடி போயிட்டுருக்கிறாங்க, லட்சக்கணக்கானவங்க. இப்போ இவர் ஜெயிலில் இருக்கிறார், இவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போது ஏன் ஜனங்கள் இப்படி ஏமாறுகிறார்கள்? இதான் நீ கேள்வி. ஆண்டவர் சொல்கிறாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ வஞ்சிக்கிற காரியங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக ஃபஸ்ட்டு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்ன்றதுக்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்குள் வசனத்தினுடைய ஆழம் இல்லாததுனால, வசனம் தெரியாததுனால. சபை வேற எதுலையுமே சோரம் போகாது, சபை வசனத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி தான் சோரம் போகும். சொல்றது புரியுதா? ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும் போது சொல்கிறாரு, அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டாக இருக்குமானால் எத்தனை மழை புயல் அடித்தாலும் அது என்ன செய்யாது? சேதம் அடையாது. அப்போ கண்மலை என்பது கிறிஸ்து, கிறிஸ்து என்பது வசனம். அந்த வசனத்தின் மேலே எது இருக்கணும்? சபை இருக்கணும். சபை வசனத்துக்கு மேல். நீங்கள் சபைனா நீங்கள் தான், கட்டடம் இல்லை. இன்றைக்கி இதை விட சின்ன சபை இருந்திருக்கும், இன்றைக்கி பெரிய கட்டடமாக கட்டியிருக்கோம். நாளைக்கு ஒரு வேளை கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் பெருசாக கட்டுவோம். ஆனால் இந்த எப்போவுமே இந்த கட்டடம் என்னவாய் மாறாது? சபையாய் மாறாது. நீங்கள் தான் சபை, நாம தான் சபை கர்த்தருக்குள்ளாக. அப்படி இருக்கிற நாம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படலை, நாம் கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டிருக்கிறோம். நமக்கு கிறிஸ்தவங்கன்றதுல நமக்கு ஒரு பெருமை இருக்குது, நாங்களாம் கிறிஸ்டின் அப்படின்னு. கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு மதம், ரிலீஜியன். மதம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது, கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். புரியுதா? நான் இப்போ மற்ற மதத்தில் இருந்தேன், இப்போ இந்த மதத்துக்கு வந்துட்டேன். இந்த மதத்துக்கு வந்ததுனால நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமானா முடியாது. இந்த மதம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. இந்த மதத்தில் சொல்லப்பட்ட உபதேசத்தை நீங்கள் கை கொள்ளும் போது மட்டும்தான் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியும். அப்போ நீங்கள் இந்த வசனத்தின் மேலே இருக்கிறீங்களா? வசனத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? எதில் வஞ்சிக்கப்படுறோம்? நாங்கள் ஒரு உபதேசத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம்,
அந்த உபதேசத்தில் நீங்கள் நிலை நிற்காத போது தான் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப வசனம் தெளிவா இருக்குது. எப்படி ஏவாள் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி சபை கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று வஞ்சிக்கப்படுமோ. ஆண்டவர் ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறார் ஏவாளுக்கு, பழம் சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போயிடுவ. இப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், சாப்பிடு நீ சாக மாட்ட. அவ்வளோதான் அவன் சொல்றான். இதுதான் உபதேசம், இதுதான் வஞ்சிக்கப்படுகிற உபதேசம். இன்னைக்கு சபையில் நாங்கள் உங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிறோம். இந்த உபதேசத்துக்கான மாற்று உபதேசத்தை வேற ஒருத்தன் வந்து சொல்றான், வெளியே சொல்றாங்க, டிவியில் சொல்றாங்க, இன்டர்நெட்ல சொல்றாங்க, யூடியூப்ல சொல்றாங்க. நீங்க உட்காந்து கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன? இப்போ நாங்கள் எங்களுக்கு சொல்ற காலத்தில் யாராவது கள்ள உபதேசம் சொன்னால் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்போம், இப்படி ஒன்று சொல்கிறாருன்னு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சபையில் நாங்கள் எதையாவது சொன்னோம்னா நீங்கள் வெளியே போய் கேட்குறீங்க, அவர் சொல்கிறது சரியான்னு. இப்போ இதான் இங்கே பிரச்சனை. சபை ஒரு உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அந்த சபையில் சொல்லப்படுகிற உபதேசத்துக்கு மாற்று உபதேசம். நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு ஆப்போசிட் உபதேசத்தை சொல்கிறதே கிடையாது, ஆல்டர்னேட் உபதேசத்தை தான் சொல்லுகிறான். இதே மாதிரி இன்னொன்று சொல்லுவான், அவ்வளோதான். இந்த பழத்தை சாப்பிடாத, இல்லை நீ பரவாயில்ல சாப்பிடு, அவ்வளோதான். அவன் என்ன சொல்ல போகிறதில்ல, வேறொரு பழத்தை சாப்பிடுன்னு சொல்ல போகிறதே இல்லை. இந்த பழம் சாப்பிடாதான்னு சொன்னார், இல்லை இந்த பழத்தையே சாப்பிடும்பா, அவ்வளோதான், ஆல்டர்னேட். இன்னைக்கு சபை அப்படி தான் இருக்குது. நீங்கள் அநேக காரியங்களில் உங்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் பார்க்கறதில்ல. வேதத்தில் சொல்லப்படுகிற வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதில்லை. ஆனால் இதே வசனத்தை கொஞ்சம் திருத்தி கூறுகிறார்கள். திருச்சி என்ன சொல்லுவாங்க, திரித்து அப்படிம்பாங்க, அப்படி சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அதனுடைய விளைவாய் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்று வசனம் சொல்லுது. எப்படி ஏவாளும் ஆதாமும் அவர்கள் கடைசியில் தேவனுக்குள்ளே மரித்து போனார்கள், தேவனுக்குள்ள அவர்கள் மரித்தார்கள், ஒரு நாள் சரீரத்திலும் மரித்தார்கள். அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மரித்து போகிறீர்கள். ஆனால் வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ளே மரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஜீவனோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம்? இன்னைக்கு உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிசாசு வஞ்சிக்கிற உபதேசத்தை கொண்டு வந்து சொல்றான். ஒரு உதாரணத்துக்கு நீங்க இதே எடுத்துக்கோங்க. ஏன் இவரை எல்லாரும், இந்த மாதிரி ஆட்களை ஏன் எல்லாரும் இயேசுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஜனங்க இருக்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் சொல்லுகிற உபதேசத்திலே வஞ்சிக்கப்படுகிறார்கள். வசனம் என்ன சொல்றது? ஒரே தடவை மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படிவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படியே. ஒரு தடவை தான் மரணம், ஒரு தடவை தான் பிறப்பு, அதோட நியாய தீர்ப்பு. இவர் என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே இயேசுவா வந்தேன், இப்போ இருக்கிறேன். வரவங்களாம் என்ன சொல்றாங்க? நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவா இருந்தேன், இப்போ நான் வந்து ஆட்டோ டிரைவரா, இவர் வந்து கான்ஸ்டபிள், டிராஃபிக் கான்ஸ்டபிள், நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன தெரியணும்? இனி கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார், இனி கிறிஸ்து மாம்சத்தில் வரப்போகிறது இல்லை. யாராவது வந்து அப்படியே மாம்சத்தில் வந்து சொன்னாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அவ்வளோதான் விஷயமே. இன்னைக்கு என்ன இருக்குது? நாங்கள் சொல்கிற இந்த உபதேசங்களை நீங்கள் பைபிளில் எங்களை விட்டுருங்க, பைபிளில் சொல்கிற உபதேசம் இருக்கு. இந்த உபதேசத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு உபதேசம். அவன் வந்து என்ன சொல்கிறான்? நீ சாகவே, ஒரு குரூப் வந்திருக்கு, சாகவே சாவதில்லை அப்படியே சொல்கிறான். அன்னைக்கு என்ன ஏதேனில் சர்பம் சொல்லிச்சோ அதே தான் இவன் சொல்கிறான். நீ சாகவே மாட்ட, 150 வருஷம் உயிரோடு இருப்ப, 2000 வருஷம் உயிரோடு இருப்ப, இயேசு சொல்லிட்டாரு நீ மரிப்பதில்லை. கிறிஸ்து சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர்களே மரித்தார்கள். இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க? மரித்தார்கள். அப்போஸ்தலருக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். இது ஒரு வஞ்சகமான உபதேசம். உனக்கு 150 வருஷம் தரேன், 200 வருஷம் ஆசை. அவன் என்ன சொல்றான்? நீ சாகவே சாவதில்லை, தேவர்களை போல இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நித்திய நித்தியமா உயிரோடு இருப்பேன்னு அர்த்தம். அதே காரியத்தை இன்னைக்கு சாவாமைன்னு ஒரு உபதேசம் கொண்டு வந்து சொல்றாங்க. நீ சாகவே சாவதில்லை, என்னைக்கும் உயிரோடு கூட இருப்ப. இது எதுக்கு அவங்க சொல்றாங்க? கிறிஸ்து சொல்லிட்டு போனது என்ன? உன் ஆத்மா சாகாது, என்னைக்கு இருந்தாலும் இந்த மண்ணுக்குள்ளே இந்த மாம்சம் போயிடும். வருக வந்தா கூட இது மறுரூபம் ஆயிரும். மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சோதரிக்காது. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆசையை காட்டுறான், இந்த சரீர ஆசை, இந்த உலகத்தில் வாழ்ற ஆசை. இதை அப்படியே கொண்டு உபதேசமாக குறித்து இத்தனை வருஷம் இருப்ப, அத்தனை வருஷம் இருப்ப. இதுதான் உங்களை ஏமாற்றுகிற உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம். இதுவும் கடைசி காலத்தில் பெருகி இருக்கிறது, எல்லா இடத்துல இருக்கு. முந்தி உங்களுக்கு செய்தின்னு ஒன்று வந்தால் சர்ச்சில் இருந்து வரும்,
இப்போ அப்படி இல்லை. சர்ச்சிலேருந்து கம்மியாக வருது, ஒரு வாரத்துக்கு ஒன்று தான் கொடுக்குறோம். ஆனால் 7 நாளும் உங்களுக்கு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, 30 செகண்டுக்கு வருது, 3 நிமிஷத்துக்கு வருது, 3 மணி நேரத்துக்கும் வருது. அது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எது நல்ல உபதேசம், கள்ள உபதேசம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறபடி. நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, சபைக்குள்ளே வந்திருக்கிறவங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி வஞ்சிக்கிற காரியங்கள்லாம் வந்து உங்களை பார்த்து ஏதாவது சொல்லும் பொழுது வசனத்தில் இருக்குதான்னு ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்தபடியினாலே பெராயா பட்டணத்தார் தெசலோனிக்கரை பார்க்கலும் எப்படி இருந்தாங்களாம்? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வசனத்தை ஆராய்ந்து பார்த்து உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க. வசனத்தில் இல்லாத ஒரு விஷயமோ, வசனத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயமோ சொல்லுகிறது யாராயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஊழியக்காரனை வச்சு வசனத்தை எடை போடக்கூடாது, வசனத்தை வச்சு ஊழியக்காரனை எடை போடணும். இங்கே என்ன பிரச்சனை? இப்போ பெரிய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்கிற எல்லா வசனமும் கரெக்ட். ஒரு பெரிய ஊழியக்காரர்னு சொல்கிறவர் டிவியில் சொல்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போய் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதுவும் அவர் பார்த்தேன்னு சொல்கிற விஷயம் அபத்தமானதாக இருக்குது, பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. அப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இது பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குதேப்பா அப்படின்னு அந்த வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு பையன் சொல்கிறான், பைபிளை விடுங்கண்ணே, அவர் சொல்கிறது எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குதா இல்லையா? இப்போ வசனம் தேவையில்லை, அந்த வசனத்தை சொல்லுகிறது யார்? அவர் சொன்னால் சரி. இன்னொரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போனேன், பவுலை பார்த்தேன். வசனம் சொல்லுது பரலோகத்தில் அப்படி யாரையுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எல்லாருமே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பார்கள். அதுவும் இப்போ போய் யாரையும் பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. வசனத்தின்படி தப்பு, அவ்வளோதான். சொல்லுகிறது யாராக இருந்தா என்ன? காட்டி கொடுக்கறது யூதாஸ் காரியத்தா இருக்கிறான்றதுனால காட்டி கொடுக்கறது சரியாயிருமா? அப்போஸ்தலர் காட்டி கொடுத்துருக்கிறாருங்க, ஏதோ சாதாரண இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படியா சொல்ல முடியும்? யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தானே. ஸோ உங்களுக்கு விசுவாசிகள், நீங்கள் கொஞ்சம் இந்த வேதத்தை உட்காந்து கையில் வச்சுக்கொள்ளுங்க, ஆராய்ந்து பாருங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா, சரியாக இருக்குதா, பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குதா, பைபிளுக்கு சரியாக இருக்குதா? வசனம் அதான் சொல்லுது, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா? சொல்லப்படுகிற வசனங்களை பார்க்கிறோமா? இதை பாருங்க, இவர்கிட்ட கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் விற்று கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்கிற உபதேசத்தை கேட்குறாங்க. இதோ இந்த அம்மா இருக்குது, இந்த அம்மாவும் அப்படித்தான், அந்த அம்மா சொல்கிறத எல்லாத்தையும் கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு பேர் பியான்சின்னு பேர். இந்த அம்மா சொல்கிறத அப்படியே கேட்டு, இந்த அம்மா சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த அம்மா எழுதுச்சின்னு ஒரு பைபிள் இருக்குது, அந்த அம்மா வச்சுருக்கிறது ஒரு பைபிள் இருக்குது, அதுக்கு பேர் பேபிள்னு பேர். இந்த பிறகு பாருங்க, இது ஒரு டிவி நடிகை, இதுக்கு நடிக்க வாய்ப்பு போயிடுச்சு. இது இப்போ சொல்லி இது பெரிய சர்ச்சு கட்டி இன்னைக்கு இது பெரிய ஆளாக இருக்குது. ஏன் ஜனங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க? இதுதான் காரியம், வேற ஒன்றும் இல்லை. வசன அறிவு இல்லாதது, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான காரியம் இல்லை. உங்கள் வீட்டிலலாம் பைபிள் இருக்குது, எத்தனை பேர் அந்த பைபிளை உண்மையாக படிக்கிறீங்க, எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? பைபிளை படிக்கிறோம், ஒரு குரூப் கடமைக்கு படிக்கிறவங்க இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு அதிகாரம் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும், அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்குது, உண்மையாய் படிக்கிற ஒரு குரூப். டைம் எடுத்து படிப்பாங்க, அந்த நேரத்தில் ஃபோன் பேச மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இப்போ நான் அந்த குரூப்பில் இருக்கிறான்றது தான் கேள்வி. இது இப்படி படிக்கிறத விட இன்னொன்று இருக்குது, படித்ததை நாள் முழுக்க தியானிப்பது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். படிக்கிறவன் இல்லை, தியானமாய் இருக்கிறவன். அப்போ நான் தியானம் பண்ணால் தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த காரியங்கள் வரும்போது எச்சரிக்கையாக இருக்க முடியும். சபையை நோக்கி இப்படிப்பட்ட ஆட்கள் வரும் என்று பவுல் சொல்லுகிறார். இதோ நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஓநாய் என்பது கள்ள உபதேசத்துக்கான அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள். அப்போ வர்றாங்க, வர்றது ஓநாய் சத்தமா ஆட்டு சத்தமா? வர்றது கர்த்தருடைய உபதேசமா இல்லை கள்ள உபதேசமா? இன்னைக்கு சபைக்குள்ளே அநேகர் வருகிறார், அல்லது யூடியூப் வழியாக அநேகர் வருகிறாங்க, உங்கள் வீடுகளுக்கு வராங்க. அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் கேட்கறதுக்கு, போன வாரம்லாம் ஒரு மனுஷன் பேசினார் டிவியில், 5 நிமிஷத்துக்கு தான் கேட்டோம். அதுக்குள்ளே எங்களுக்கு கோபம் அவ்வளோ வந்துருச்சு, எனக்கெல்லாம் வந்துருச்சு அவ்வளோ கோபம். அப்போ தான் நாங்கள் பேசிக்கிட்டோம், கர்த்தர் எவ்வளோ நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை அப்போ தான் எங்களால் பார்க்க முடியுது. இவ்வளோத்தையும் கேட்டு அவர் எப்படி இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாரு. சரி, ஒன்று இவனுங்களை திருத்தணும், இல்லை இவனுங்களை ஒரு நாள் மாற்றணும், ஏதோ ஒன்று நடக்கும். அது வரைக்கும் கர்த்தர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளவு துணிகரமான வார்த்தைகள், அவ்வளவு துணிகரமான காரியங்கள்.
தயவு செய்து கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் வரும்போது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இயேசு சொன்ன முதலாவது அடையாளம், அநேகரை நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இப்போ அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னதான காரியம் வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இரண்டாவது அடையாளத்தில் மிக முக்கியமானது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களை பற்றி அப்படின்னா இதை பற்றி நம்ம தனியாக இன்றைக்கி சாயங்கால வேளையில் இந்த 3 நாள் கூட்டங்கள் இருக்குது. அதில் நாம் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். யுத்தங்கள் என்ன, யுத்தம் எதை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதையெல்லாம் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்னைக்கு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, சொல்லிட்டு இருக்கிறோம், வஞ்சிக்கக்கூடாதபடிக்கு. மூன்றாவது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி ஒரு யுத்தம் நடக்குது, இவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்குது, இனி நடக்க போகுது. உலகமே இது வரைக்கும் பாத்திராத அளவுக்கு மிகப்பெரியதான ஒரு என்ன சொல்கிறது, மாற்றி அமைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னும் அடுத்த ஒரு 7 வருஷத்துக்குள்ளே நடக்கும். உலகம் 2030க்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரின்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், கொரோனாவிலேருந்து இப்போ உலகம் வேறு மாதிரி மாறி இருக்கிறது. 2004 சுனாமிலேருந்து உலகம் வேறு மாதிரி மாறி இருக்கிறது. 2030க்கு அப்புறம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்திராத, நம்ம தலைமுறை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இந்த உலகம் பார்க்கும். அதான் 3ஆம் உலக யுத்தம்னு நம்ம சொல்கிறோம். அந்த யுத்தம் நடைபெறும் போது வசனம் சொல்லுது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. எப்படி யுத்தம் நடக்கும்போது நான் கலங்காமல் இருக்கிறது? யுத்தம் நடக்கும்போது நான் எப்படி பயப்படாமல் இருக்கிறது? இன்னைக்கு நாம் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. எதுக்கு எடுத்தாலும் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம். அதுவும் இந்த கடைசி காலத்தில் பிசாசு பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு டூல் என்னன்னு கேட்டால் பயம். அதாவது நாம் பெரும்பாலும் நம்ம சர்ச்சுக்குள்ளே பேசுகிறதுக்கும் சர்ச்சை விட்டு வெளியே போன பிறகு வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய பேருக்கு சம்மந்தம் இல்லை. சர்ச்சுக்குள்ளே நீங்கள் பாடுற பாட்டு, நீங்கள் கேட்குற மெசேஜு, நீங்கள் பண்ணுற அறிக்கை, இது எதுக்கும் நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போய் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. எவ்வளோ இங்கே இருக்கும்போது தைரியமாக பேசுகிறீங்க, தைரியமாக பாடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் வெளியே போனோன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன ஆகுது, பயம் வந்துடுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, கொரோனா வந்துச்சு. ஒரு சின்ன கிருமி தான் கொரோனான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போவும் கொரோனா இருக்குது. யாராவது பயப்படுறீங்களா கொரோனாவுக்கு? இல்லை. நீங்கள் முந்தி பயந்த மாதிரி இப்போ யார் பார்த்தாலும் பயப்படுறீங்களா? இல்லை. ஆனால் கொரோனா வந்த புதுசில் என்ன நடந்துச்சு? பயம். வெளியே போகிறதுக்கு பயம், உள்ளே வர்றதுக்கு பயம், யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்கறதுக்கு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். இப்போ என்ன, கொரோனா பூமியை விட்டு மொத்தமாக ஒழிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி 30% இருக்குது கொரோனா. அவங்களே சொல்கிறாங்க, ரிப்போர்ட் இருக்குது. அப்போ ஏன் இன்றைக்கி உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா, இப்போ கொரோனாவோட வாழ்ந்து 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 கொரோனா மேலே இப்போ என்ன போயிடுச்சு, ஒரு பயம் போயிடுச்சு. இயேசு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சம்பவிக்கும் போதே நீ பயப்படாமல் இருக்கணும்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் மரணத்திற்கு உங்கள் பயமே ஒரு காரணமாக இருக்கும். எப்படிங்க சொல்கிறீங்க? உதாரணம் தான் வச்சுக்கோங்களேன். பைபிளில் இருக்கு, யோபோவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆனால் யோபுவை பிடிக்கிறதுக்கு பிசாசுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்குறான். இப்போ இயேசுக்கு வந்து பார்க்குறான் பிசாசு. இயேசுக்கிட்ட என்ன இல்லை, ஒரு காரியமும் இல்லை. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் யோபுகிட்டையும் போய் பார்க்குறான். போய் பார்க்கும்போது யோபுகிட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு தெரியுமா? அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், எல்லாம் ஓகே தான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. அவன் சொல்றான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நான் எதையோ ஒன்றை குடிச்சு பயந்துட்டே இருந்தேன். இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சேங்க. ஒரு நாள் நான் நோய்வாய்ப்பட்டா என்ன ஆவேன், ஒரு நாள் என் குடும்பத்தில் இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்து வந்துடுச்சு. இதே யோசிச்சு பாருங்க, இதே கொரோனாவை விட எத்தனையோ பெரிய வியாதிகளை நாம் சபையிலே துரத்தி இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு சுகமாக இருக்குது. மருந்தே இல்லாத எத்தனையோ வியாதிக்கு சுகமாக இருக்கு. ஆனால் நம்மளால ஏன் கொரோனாவை துரத்த முடியல? நான் ஒரு ஊழியக்கார இடத்துல பேசி கொண்டிருந்தேன்.
அவர் வந்து பிசாசு துரத்துறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான மனுஷன். பவர்ஃபுல்னால் அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு. ஒரு முறை போனபோது அவர் அந்த பிசாசு கான்வர்சேஷனில் ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிட்டார். பிசாசு போவே இல்லை, கடைசி வரைக்கும் போகல. நைட்டு 1 மணி வரைக்கும் துரத்தினார், போகல. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, டீ குடிக்க போயிட்டார் ஊழியக்கார் பிசாசை விட்டுட்டு. அந்த நேரத்தில் அந்த அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் பக்கத்தில். இவர் போன உடனே இந்த அசிஸ்டண்ட் போய் ஒன்றுமே செய்யலை, இயேசுவின் நாமத்தில் போன்னாரு, போயிடுச்சு. திருப்பி வந்து பார்க்குறாரு, போயிடுச்சு பிசாசு. அப்போ இவர் கேட்டார், எப்படி பிசாசு போச்சு அப்படின்னு. இப்போ அசிஸ்டன்ட் சொன்னார், இல்லையா இயேசு நாமத்தில் போன போயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, இந்த ஊழியக்காரருக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அந்த காரியம் என்னை விட்டு போகாமல் இருப்பதற்கு என்னிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, இவ்வளோதான். நான் சரியாக இருந்தால் அது என்ன செய்யும், நடக்கும். அதே மாதிரி தான் பல காரியங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை. என்ன மிக முக்கியமானது என்னது, பயம். அந்த பயத்தை தான் இயேசு சொல்றார், கலங்காதபடிக்கு. பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது, செய்தி கேட்குறோம், ஆனால் பயப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆண்டவரே, எப்படி நான் பயப்படாமல் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, அது நடக்கும், ஆனால் நீ என்ன செய்யாத, பயப்படாது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் எங்க நடக்கும்? எல்லாமே நடக்கும், ஆனால் எல்லாம் வீட்டுக்கு வெளியே நடக்கும், சபைக்கு வெளியே நடக்கும், எதுவுமே சபைக்குள்ள வராது. அந்த விசுவாசம், அந்த தைரியம் உங்களுக்கு வேணும். அதனால தான் மோசேக்கு சொல்லும்போது விசுவாசத்தினால் உண்டான தைரியம்னு இருக்கு. நமக்கு அந்த தைரியம் இருக்குதா? இன்னைக்கு இல்லை. கொரோனாவில் நீங்கள் பார்த்தீங்க, கொரோனாவில் பாதி பேருக்கு வந்ததுக்கு காரணமே பயம்தான். சமீபத்தில் இதை நாங்கள் சொல்லும் போது எத்தனை பேர் ஒத்துக்கலை. இப்போ சமீபத்தில் ஒரு டாக்டர், அவர் தேவனை அறியாதவர், ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாதி வராது. எந்த அளவுக்கு பயப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாதி வரும். எதுக்காவது நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க, எதிர்காலத்தை பற்றி, படிப்பை பற்றி, பணத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலையாகவே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் வரும். அப்படி நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. இதைத்தான் இயேசு ரொம்ப சிம்பிளாக சொன்னார், கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு கலங்காதிருங்கள்னா என்ன சொன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் பிரச்சனை உங்களுக்கு எங்கே பாஸ்டர் தெரியுது, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, இதில் போய் நீங்கள் எங்களை பயப்படாதீங்கன்றீங்க. எங்களை மாதிரி நீங்கள் வந்து வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் எங்கள் கஷ்டம் என்னான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மேலே நாங்கள் இப்படி நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நிற்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் நினைக்கிறீங்க. இப்போ பாஸ்டரை பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க, அவருக்கு என்ன கவலை? நீங்கள் உட்காந்து பேசி பாருங்கள், உங்களை விட எங்களுக்கு நிறையா இருக்குது. ஒரு இடத்துல ஒரு போட்டி நடத்துனாங்களாமா, வீட்டில் அதிக பிரச்சனை உள்ளவங்க யார், பிரச்சனை இல்லாதவங்க யார் அப்படின்னு. அப்போ போயிட்டு வரும்போது பார்த்தா எல்லாருடைய சட்டையும் கிழிஞ்சிருந்துச்சான், அத்தனை பேருடைய சட்டையும் கிழிஞ்சிருந்துச்சான். அப்போ ராஜா நினச்சாராம், நம்மளை விட பிரச்சனை எல்லா பயலுக்கும் நிறையா தான் இருக்குது, ஒரே ஒருத்தர் மட்டும் சட்டை கிழியாமல் வந்தாராம். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நம்ம நாட்டில் ஒருத்தன் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். தம்பி நீ மட்டும் எப்படிப்பா இவ்வளோ கவலை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற, உன் சட்டை மட்டும் கிளியிலையே அப்படின்னு ஒன்று அவன் சட்டையை திறந்து காட்டினானா, பனியன் ஃபுல்லாக கிழிஞ்சிருந்துச்சான். கிழிஞ்சிருச்சோன்னு அவன் சொன்னானா, என் ஒய்ஃப் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு சொன்னாங்க, மேலே சட்டை போட்டு போ, ஒரு வேலுக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி நாங்கள் உள்ள பனியன் கிழிஞ்சவங்க, நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லிடுறீங்க, பாஸ்டர் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாஸ்டர். அவர் எங்கே போய் சொல்லுவார்? யோசித்து பாருங்கள். நிறைய பாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பிபி இருக்குது, சுகர் இருக்குது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? 10 குடும்பம் இருந்தால் 10 குடும்பத்துடைய பிரச்சனையும் அவர்கிட்ட வருது, ப்ளஸ் அவர் குடும்பத்தின் பிரச்சனை சேர்த்து 11 குடும்பம். உங்களுக்காவது ஒரு குடும்ப பிரச்சனை, அவருக்கு 11 குடும்ப பிரச்சனை. அவ்வளோதான். இன்னைக்கு எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்கு. இதனால் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையை வாழாமல் வாழ்ந்துட முடியுமா? ஓட்டிட முடியுமா? சிலர் பார்க்குறான், இந்த உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசரும் இருக்கிறார். அப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உட்காந்துருக்கிற மரம் காட்டு மரம்னு நினைக்கிறோம். இந்த காட்டு மரத்துக்கு பதிலாக ஒரு கிச்சிலி மரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி
காட்டு மரத்தை விட்டு ஏஞ்சி போய் இன்னொரு மரத்தில் உட்காந்தா அது டபுள் மடங்கு காட்டு மரமாக இருக்குது. இப்படியே உட்காந்து முதுகு புண்ணானது தான் மிச்சம். ஒரே ஒரு கிச்சிலி மரம் தான் இருக்குது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற ஒரு கிச்சிலி மரமே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் காட்டு மரம் தான். எங்கே போனாலும் பிரச்சனை தான், போராட்டம் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இதை விட்டு ஓடிட முடியுமா? சிலர் சொல்கிறான், ஓ இதை விட்டு ஓடிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணா அது இன்னொரு காட்டு மரம். அங்கே போன பிறகு தான் நினைக்கிறான், இதுக்கு அது பரவாயில்ல. எப்படி சொல்கிறீங்க? அது திட்டுறதோட விட்டுச்சு, இதை அடிக்குது. நிலைமை அதை விட மோசமாக இருக்கு. அவன் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் இங்கே பிரச்சனை இருக்குது. உடனே நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன். கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன், அதனால பிரச்சனை சால்வ் ஆயிருமா? இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற வரைக்குமாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குன்னு வழி ஒன்று இருக்கும். நீங்கள் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா சால்வே ஆகாது. ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது, நரகத்தில் ஆப்ஷனே இல்லை. சூசைட் பண்ணிங்கன்னா நரகம்தான். அப்போ கலக்கம் யாருக்கு வேதனை இல்லை, யாருக்கு போராட்டம் இல்லை? அப்பேற்பட்ட சாலமோனுக்கே இருந்திருக்குது. அவனே சொல்கிறான், அவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்குன்றான். இங்கே பிரச்சனை இல்லாத ஆள் யாரு? எல்லாம் வரத்தான் செய்யும், போராட்டம் வரத்தான் செய்யும், பஞ்சம் வரத்தான் செய்யும், இல்லாமை வரத்தான் செய்யும், குறைவுகள் வரத்தான் செய்யும். சும்மா சொல்கிறான் கொஞ்சம் பேர், உனக்கு போராட்டம் இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், எல்லாம் உண்டு. எல்லாம் இருந்தால் தான் குடும்பம். எதுவுமே இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன கிடையாது? குடும்பம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குடும்பத்தில் பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காலையில் வீட்டில் அப்படி எழுந்திரிச்ச உடனே காஃபி போட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க, காலையில் காஃபி குடியுங்கள். காஃபி குடிச்சு முடித்தோடனே அந்த கப்பை வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் அப்படி உள்ளே போகும்போது சுடு தண்ணி ரெடியாக இருக்குது. குளித்து முடித்தோடனே டவலோடு நிற்கிறாங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்னடா இது இப்படி நடக்குது எல்லாம், இன்னைக்கு என்ன நடக்க போதோ அதுவே ஒரு பயமாயிடும். ஏன் இப்படி நடக்குது இதெல்லாம் திடீர்னு? இருக்கா இல்லையா? நம்ம வீட்டுக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வீட்டுக்காரர் வந்து பெல் அடிக்கிறாரு, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர. என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் நினச்சிருப்பீங்க, வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்துட்டார் போல, எதுக்காக இன்னைக்கு இப்படிலாம் கூப்பிட்றாருன்னு தெரியலையே, இல்லையா? அவர் ஒரு பெல்லு தான் அடிப்பார், ரெண்டாவது பெல்லை உடைப்பார். உள்ளே வரும்போதே கேட்பார், இவ்வளோ நேரம் கதவை திறக்காமல் என்ன பண்ணீங்க அப்படிம்பார். அப்படி இருந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நம்ம இருக்கிறோன்னு தெரியும், இல்லையா? நீங்கள் வந்து பூமியின் சாந்த குணமுள்ள மோசேவாக இருந்து பாருங்க. அந்த பக்கம் இருக்கிறதுலே மிகவும் சாந்த குணமுள்ள இயேசு கிறிஸ்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கப்பா இந்த ஆள் இருக்கா இல்லையா, அந்த வீடு அமைதியாகவே இருக்க இல்லையா? அப்போ வீடுனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும்? அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் திருமணமாகி 30-40 வருஷம் ஆகுது போல், நான் என் மனைவியோடு கூட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னாரு. ஒன்று அவர் செவிடாக இருக்கணும், இல்லை அந்த அம்மா ஊமையாக இருக்கணும். இல்லைன்னா எப்படி இது நடக்கும்? யோசித்து பாருங்க. 30 வருஷமாக ஒரு சண்டையும் போடலன்னா ஒன்று அவர் பொய் சொல்கிறாரு, இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக ஏதோ செஞ்சு கொடுத்துருக்குறாரு. ஸ்பெஷல் ஆர்டர் பரலோகத்துலேருந்து இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருப்பாரு போல. என்ன இது? எல்லாருக்கும் இங்கே பிரச்சனை இருக்கிறது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. உங்களுக்கு ஜெபிக்கிற ஊழியக்காரருக்கும் உண்டு. சில ஊழியக்காரங்க பார்த்து பேசும்போது சொல்லுவாங்க சிலர், நீங்கள் அப்படியே உள்ளதை பேசுகிறீங்க. அவன் அவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருக்கான்னு அர்த்தம். அவன் தீர்க்க தரிசனம்லாம் பேசல, அவனுக்கு உள்ளதான் அவன் சொல்கிறான். சிலர் வந்து சொல்லுவாங்க, எப்படியா புட்டு புட்டு வைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, அவன் கிராஸ் பண்ணியிருக்கான், புட்டு புட்டு வைக்கிறான். உங்களுக்கு அது தீர்க்க தரிசனமாக இருக்குது, அவனுக்கு அது வனாந்தரமாக இருக்குது, கிராஸ் பண்ணி வந்திருக்கான். ஆனால் ஒன்று மட்டும் இயேசு திருப்பி திருப்பி சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பயப்படாதீங்க. இதுக்கு அதனால தான் பைபிளில் இவ்வளோ பேரை பற்றி எழுதி கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு? இவ்வளோ காரியங்கள் நடக்கும்போது இத்தனை பேரும் இதை கிராஸ் பண்ணி எப்படி சக்சஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளாலையும் சக்சஸ் பண்ண முடியும். அன்னைக்கு அவர்களுக்கு உதவி செய்த தேவன் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை வேணால் எடுங்க, அந்த பிரச்சனை ஒன்று எங்கே இருக்கும்? பைபிளில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சந்திச்சிருப்பாங்க, அவங்க அதுலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. அதை இயேசு கிறிஸ்து எழுதி வச்சிருக்கிறார். அதோட அர்த்தம் என்ன? நீ சந்திக்க போகிற எல்லா பிரச்சனைகளுக்குமான ரெமிடி அது உள்ள இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்திலேயே யாருக்கும் வராத பிரச்சனை நமக்கு வந்த மாதிரி நினச்சிக்கிறோம். சிலர்லாம் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், யோபுவை போல நான் சோதிக்கப்படுறேன் தெரியுமான்னு கேட்டார். நான் கேட்டேன், 10 பிள்ளையுமே செத்து போச்சா உனக்குன்னு கேட்டேன். என்ன எப்படி கேட்குறீங்க? அவன் 10 செத்து போச்சு, போதாத குறைச்சலுக்கு சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். இவருக்கு ஒன்றும் இல்லை.
வீட்டில் ஏதோ பிரச்சனை திட்டி அமைச்சிருக்காங்க. யோபுவோட ஒய்ஃப் சொன்னதை கேளுங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறேன்னு. ஒரு நாள் பேசுனதுக்கே யோபு டென்ஷன் ஆகிறான். அவங்க கடந்து வந்த பாதையை சொல்ல முடியுது. இப்போ வந்திருக்கிற சகோதரியை விட இவங்க அதிக பாதிக்கப்பட்டவங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இதுக்கு நடுவில் என்னை பாதுகாத்த தேவன் உன்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்மளை நடத்துகிற பாதைக்கு பின்னாடி தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் கலங்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்று நீங்கள் என்னக்கு பயப்படுறீங்களோ அதன்படி நடக்கும். ரெண்டாவது, பயம் உங்களை கொன்று போடும். இன்னைக்கு பிசாசுடைய மிகப்பெரிய டூல், ஆயுதம் என்ன தெரியுமா? உங்களை பயமுறுத்துவது. கொரோனாவில் பார்த்துருப்பீங்க எப்படி பயமுறுத்தினான் டிவிக்காரன், பேப்பர்காரன் எப்படி பயமுறுத்தினான். ஆக்சுவலாக உண்மையிலேயே கொரோனா நம்மக்கிட்ட இருக்கிற வியாதிகளில் விட பெரிய வியாதி கிடையாது. ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன வியாதி இருக்குது? கேன்சரு, எய்ட்ஸ், இப்படிலாம் நிறையா இருக்குது இல்லைங்களா? இது எல்லாத்த விட அது என்ன கிடையாது, பெருசு கிடையாது. ஆனால் அப்படி ஹைப்பு கொடுத்தாங்க. கொரோனா வந்து என்னமோ பாதாளத்திலேருந்து ஏறி வந்த மிருகம் மாதிரி, அவ்வளோதான் கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிகிறார்கள். அதுக்கு ஒரு வயலினில் மியூசிக் ஒன்று போடுவான் டிவியில், கேட்கும் போதே இருதயம் உடையும். அடுத்து சொல்லுவான், புதைக்க வழி இல்லாமல் வழி நெடுக பிணங்கள் காத்திருக்கிறது. நான் ஒன்று கூட எங்கள் வீட்டில் பார்க்கல அந்த ஏரியாவில். இவன் சொல்ல சொல்ல நமக்கு பயம். எல்லா தெருக்களிலும் பிண குவியல். நல்லா இருக்கிற நமக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அவ்வளோதான், பிபி சுகர்லாம் தானாக வந்துருச்சு. எவனையும் நம்ப தயாராக இல்லை. பால்காரர் வந்தால் கூட வெளியவே வச்சுட்டு போயிடுங்க. என்னங்க நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போன பிறகு தான் நான் வெளியே வந்து பாலே எடுப்பேன். பால் எடுக்கும்போது இன்றைக்கி பார்த்தேன் ஒருத்தர் கொரோனா நேரத்தில் பால் எடுக்கும்போது பால் பேக்கெட்டுக்கு மேலே சானிடைசர் அடிக்கிறாங்க. என்னன்னா கொரோனா சானிடைசர் அந்த பால் பேக்கெட் வழியாக வந்துடுமா, என்ன பயம். நான் நினச்சிக்கிட்டேன், நல்ல வேலை பாலை கட் பண்ணி ஊற்றிட்டு அந்த பால் மேலே அடிக்காமல் இருந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன், அவ்வளோ பயம். இந்த பயம்தான் இவ்வளவு பெரிய மரணத்தை வருவித்தது. கொரோனாவுக்கு இருந்ததான வீரியத்தை விட உங்கள் பயத்துக்கு அதிக வீரியம் உண்டு. தைரியமா இருங்க. அதனால தான் இயேசு சொல்றாரு, தைரியமா இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், எதுவும் இன்னும் செய்ய போறதில்லை. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நம் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அவ்வளோதான், அது என்னை சேதப்படுத்தாது. ஏன்? நான் தேவனுடைய ரத்தத்துக்குள் இருக்கிறேன், ஆகவே அதை என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு வேணும். நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யானையை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? பயந்து ஓடுவீங்க இல்லையா? அதான முறை. பெரிய யானை நம்மளோட பெருசு, அது மிருகம், நம்ம மனுஷன், அதுக்கு மிருகத்தன்மை இருக்குது. அதனால் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிரும், பயம் இருக்குது. ஒரு மனுஷன் அன்னைக்கு காட்டுறாங்க ஆந்திராவில், அவர் போகிற வழியில் யானை வருது, கிட்ட போய் நின்று அப்படிங்கிறாரு, யானை போகுது. அப்போது அந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறாங்க, நம்ம உடம்புல பயந்தோம்னா நம்ம உடம்புலேருந்து ஒரு ரசாயனம் உருவாகி ஒரு ஸ்மெல் வருமா அந்த பயத்தினால. இப்போ நீங்கள் வேர்வை வருதில்ல, இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு நம்ம உடம்புலேருந்து என்ன வருமா, அந்த ஸ்மெல்லை இந்த மிருகங்கள் பார்த்துருச்சுன்னா துரத்துமா. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சா இவன் நம்மளை பார்த்து என்ன செய்கிறான், பயப்படுறான்னு. ஆனால் அந்த ரசாயன ஸ்மெல் வராட்டி அந்த மிருகம் பயப்படுமா. இது அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. யோசித்து பாருங்க, ஒரு மிருகத்தை கூட நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுதான் சிம்சோன் செய்தது, சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டது. எப்படி? அவனுக்கு பயம் இல்லை. அவ்வளோ பேர் பெலிஸ்தர் வருகிறார்கள், அவன் சொல்றான், என் மேல் தேவ ஆவியானவர் இருக்கிறார், நான் ஜெயித்து போடுவேன். அந்த தைரியம் தான் உங்களுக்கு எனக்கும் வேணும். ஆனால் அது ஆவிக்குரிய விதத்தில் வேணும். நீங்கள் உடனே என்ன பண்ணிடாதீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்னு கணவரை தூக்கி போட்டுறாதீங்க. பெலிஸ்தியரை தூக்கி சிம்சோன் போட்ட மாதிரி ஒரு கையில் மாமியாரையும் ஒரு கையிலையும் கணவனையும் பிடிச்சி 2 கதவுகளை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து வந்தது மாதிரி நீங்கள் தூக்கிட்டே வராதிங்க, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அது விட்டுருங்க, அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. நான் எதை சொல்கிறேன்னா, ஸ்பிரிச்சுவலி ஒரு தைரியம் இருக்கணும். இது என்னை அணுகாது. ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கிறார், அவருக்கு வந்து எய்ட்ஸ் வந்துடுச்சு. எய்ட்ஸ் வந்தபோது இன்னும் எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை, ஜெயிச்சிட்டார். எய்ட்ஸ் அவரை விட்டு போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, முதல்ல நான் பண்ணது என்ன தெரியுமா, இந்த எய்ட்ஸ் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு என் மைண்ட் செட்டை மாற்றினேன்றார். எய்ட்ஸ் வந்தால் செத்துப்பாவே செத்துப்பான்னு எல்லாரும் சொல்லும் போது நான் சொன்னேன், சாவ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
அவங்க கொடுத்த சில மெடிசன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அவங்க சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் சாப்பாடுலாம் செஞ்சேன். இன்னைக்கு எனக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு அவர் சாட்சி கொடுக்குறார். அவர் ஆண்டவரை பற்றி சொல்லலை, எய்ட்ஸை பற்றி சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? ஒரு உலகத்தான் மனுஷனுக்கே அவ்வளவு தைரியம் இருக்குமானால் உலகத்தை ஜெயித்த தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எதுக்கு எடுத்தாலும் பயம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயம். அப்படியே அந்த பயத்தை தான் பிசாசு மூலதனமாக ஆக்குறான். அதனால தான் இயேசு சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, பயப்படாதீங்க. நான் வாசிக்கிற ஒரு வசனம் எப்பவுமே வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிச்சு பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது, நரகத்துக்கு போறவங்களுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் பேர் இருக்குதாமா? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல பாவிகள் தான். அங்க விக்கிரக ஆராதனைக்காரர், அப்புறம் சூனியக்காரர், விபச்சாரக்காரர், பொய்யர் எல்லாம் இருக்குல்ல. இதுக்கு ஈக்குவலா ஒன்னு சொல்றாரு, பயம். இதுக்கு ஈக்குவலா சொல்றாரு பயத்தை. எந்த பயத்தை சொல்றாரு? தேவனுக்கு பயப்படுகிற பயமா? இல்ல, நாம் பயத்துடனும் நடுக்கத்துடனும் தான் தேவ சமூகத்துக்கு போறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதும்போது அவர் அழகாக சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் கையில் இருக்கிறதுனால தைரியமாய் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேருகிறோம். அப்போ பரலோகத்துக்குள்ள போறதுக்கே நமக்கு தைரியம் இருக்குதுன்னா உலகத்தில் வாழ்றதுக்கு தைரியம் இல்லையா? பரலோகத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவனை பார்க்கறதுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு இயேசுவின் ரத்தம் கொடுக்குதுன்னா இயேசுவின் நாமம் உலகத்தில் எவ்வளவு தைரியம் கொடுக்கும்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க. அது என்ன வசனம் சொல்லுது? அது ஒரு பாவம். எப்படி பாவம்ன்றீங்க? ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பழம் சாப்பிட்றாரு. பழம் சாப்பிட்டோன்னே வசனம் சொல்லுது, தேவன் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து. 10வது வசனம் 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. அப்ப என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் பயம் எங்க வருது? பழம் சாப்பிட்ட உடனே பாவம் பண்ற லிஸ்ட்ல என்ன வருது? பயமும் வந்துருச்சு உள்ள. அந்த பயம் தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். குடும்பத்தை நடத்துறதுக்கு பயம், அப்புறம் ஊழியத்தை நடத்துறதுக்கு பயம், எதிர்காலத்தை பத்தின பயம். அந்த பயம் இப்போ எங்கே இருக்குது? உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. உங்கள் பிள்ளைகள்லேருந்து உங்கள் பிள்ளைகள் வழியாக போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் நடத்தின தேவன் இதுமே நடத்த மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நடத்தி கொண்டாந்துருக்கிறாரு. இன்றைக்கி பயம் உங்களுக்கு உச்ச லெவலில், எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேனே, பயம் எந்த இடத்துல நமக்கு உச்ச லெவலில் வரும் தெரியுமா? பயம் மரணத்தை பற்றி தான் நிறைய பேருக்கு என்ன இருக்குது? பயம் இருக்குது. செத்துருவோமோ அப்படின்னு என்ன இருக்குது? பயம் இருக்குது. ஆனால் விசுவாசிகளுக்கு அந்த பயமும் இருக்கக்கூடாது. ஏன் உலகத்தாருக்கு அந்த பயம் இருக்குன்னா, அவன் செத்துட்டா எங்கே போவோன்னு அவனுக்கு தெரியாததுனால, ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டா என்ன ஆகும்னு சொல்லி அவன் பயப்படுறான். அவன் பூமியில் இருக்கும்போது பயப்படுறான். நான் பூமியில் இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற வரைக்கும் தேவன் என்னை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எனக்கு மரணத்தை அனுமதித்தால் கூட அதுவும் எனக்கு நல்லதுதான். இதை விட மேலான ஒரு இடத்துக்கு நான் போக போகிறேன். சந்தோஷமான சமாதானமான இடத்துக்கு நான் போக போறேன். ஏன் அந்த இடத்த பார்த்து நான் பயப்படணும்? ஏன் அதை பற்றி கொஞ்சம் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே போவேனான்னு சந்தேகம் இருக்கிறது தான் பயப்படுவான். ஒரு பெரிய ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தார். நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சாட்சி. ஊழியத்துக்கு போயிட்டு வந்தார். வரும்போது பார்த்தா அவருடைய மனைவி இறந்து கிடக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ பேர், 20 பேருக்கு மேலேயே என்னமோ மரித்தவங்கள உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பெரிய பிரபலமான ஊழியக்காரர் எழுப்பியிருக்கிறார். இப்போ வீட்டுக்கு வந்தால் மனைவி மரிச்சிருக்கிறாங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார்? ரூமுக்குள்ளே போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார், எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினேன். நான் இப்போது உம்முடைய ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய மனைவியை நான் என்ன செய்யணும்? உயிரோடு எழுப்பணும். நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு நஷ்டம் வரக்கூடாது. எனக்கு என் மனைவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சிருந்த சடலத்தை அவர் ஒரு ஆளாக தூக்கி அந்த செவுத்து பக்கம் நிற்க வச்சு இயேசுவின் நாமத்தில் உயிரோட வான்னு அந்த அம்மா வந்துட்டாங்க. அல்லேலூயா வா. இப்போ அந்த அம்மா கேட்டாங்க, எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நடந்த சம்பவம் புக்கு இருக்குது. அந்த அம்மா கேட்டாங்க, இப்போ என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? அவர் சொன்னார், எப்படி நீ இல்லாமல் நான் இருப்பேன்? எனக்கு ஊழியத்துக்கு நீ அவசியம் அல்லவா? அந்த அம்மா சொன்னாங்க,
எப்படி நான் இயேசு இல்லாமல் இருப்பேன்? நான் இவ்வளோ நேரம் இயேசு கூட தானே இருந்தேன், உங்கள் கூட இருக்கிறத விட நான் இயேசு கூட இருக்கிறத விரும்புகிறேன், என்னை அமுச்சிருங்கன்னாங்க. அந்த அம்மா உடனே அமுச்சிட்டாங்க, போயிட்டாங்க. 3 நிமிஷம் என்னமோ 5 நிமிஷம் பேசினாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். ஏன்? நான் இருக்கிற வரைக்கும் குடும்பம், கணவர், மனைவி எனக்கு மேலான சந்தோஷம். இதை விட எனக்கு ஒன்று மேலாக இருக்கிறது, அதை நான் பார்த்து விட்டேன். இனி நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. இதைத்தான் பவுல் எழுதுறாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அப்படி தொடருகிறவனுக்கு மரணத்தை பத்தின பயம் இருக்காது, ஆனா போனங்கிற நம்பிக்கை இருக்கும். யாருக்கு பயம் இருக்கும்? அங்க போவோமா போக மாட்டோமா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, மரணமே எனக்கு ஆதாயம். என்ன இருக்கு, அதாவது பிசாசுடைய நம்ம மேல பிசாசுக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்துடணும். எப்படி வந்துடணும் தெரியுமா? இவனை உயிரோட வச்சா ஆத்மாதாயம் பண்றான், சாவடிச்சா பரலோகத்துக்கு போயிடுவான். இவனை வைக்கவா அனுப்பவா? இந்த நிலைமை யாருக்கு வந்துடணும்? பிசாசுக்கு வந்துடணும். இந்த நிலைமை பிசாசுக்கு இயேசு மேல வந்துச்சு. இயேசுவை உயிரோட விட்டோம்னா அவர் பிரசங்கம் பண்ணி, அற்புதம் பண்ணி, அடையாளம் பண்ணி, ஜனங்க ஆயிரக்கணக்கில் என்ன பண்றாங்க? மனம் திரும்புறாங்க. ஒரு பக்கம் ஞானஸ்தானம் போயிட்டு இருக்குது. சரி, இவரை கொல்லலான்னு பார்த்தா, சரி ஒரு நாள் பிடிச்சி விட்டான், ஆளை வச்சு பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு இதோட இவர் பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா, 3ஆம் நாள் உயிரோட எழும்பி வெறும் எருசலேமுக்குள்ள மட்டும் ஊழியம் பண்ணியிருந்த இயேசு இப்போ உலகம் முழுக்க ஊழியத்தை தொடங்கி விட்டுட்டாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க அத்தனை பேரும் ஊழியம் பண்றான். இப்ப பிசாசு என்ன நினைப்பான்? பேசாம இவரை விட்டுருந்தோம்னா இவர் இஸ்ரவேலோடைய வேலை முடிஞ்சு போயிருக்கும். இப்ப இவரை தொட்டு உலகம் முழுக்க மினிஸ்ட்ரி நடக்குது. அந்த பயம் பிசாசுக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் வரணும். இவனை தொட்டோம்னா, சாவடிச்சோம்னா பரலோகத்துக்கு போயிடுவான். உயிரோட வச்சோம்னா பூமியில் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவனை என்ன செய்யலாம், அவன் யோசிக்கிறதுக்குள்ள ஊழியத்தை பண்ணி முடிச்சுட்டு போயிடணும். அந்த தைரியம் தான் வேணும். இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இன்னைக்கு நமக்கு ஒரு பயம் இருக்குது. எல்லாத்து மேலே பயம், அத்தனை மேலே. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்திலும் ஒண்ணுமே இல்லாத காலத்தில் வறுமையில் இருக்கும் போது கூட நாம் தைரியமாய் தேவனை பின்பற்றி வந்தோம். கோலும் கையுமா வந்தோம், பைபிளை தூக்கிட்டு வந்தோம், வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அன்னைக்கு நமக்கு எந்த பயமும் வரவே இல்லை, இல்லையா? எந்த பயமும் வரல. வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். எடுத்துட்டு வந்துட்டோம், பைபிளை தூக்கிட்டு வந்துட்டோம், ஒரு கவலை இல்லை. அன்னைக்கு சாப்பாடு குறைவு இருந்துச்சு, மனசுல சந்தோஷம் இருந்துச்சு. அன்னைக்கு பணம் குறைவா இருந்துச்சு, ஆனா ஊழியத்துல நிறைவு இருந்துச்சு. இப்போ ஊழியம் வளர்ந்துருச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருச்சு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, சொந்த வீடு வந்துருச்சு, பணம் கொஞ்சம் இருக்கு பேலன்ஸ். ஆனா இப்போ முழுக்க பயம் மனசுல. பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாய் மாறும்? இவங்களுக்கு இப்படி வச்சுட்டு போறோமே என்னவா மாறும்? என் சொத்தை எனக்கு அப்புறம் யார் பார்த்துப்பா? இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஒன்றும் இல்லாத போது நல்லா தானடா இருந்த, இவ்வளோ வந்த பிறகு என் இவ்வளோ பயப்படுற? ஒன்றும் இல்லாமல் உன்னை நடத்தி கொண்டு வந்த நான், உன்னை நீதிமான் ஆக்கின நான், உன் பிள்ளைகளையும் நடத்தி கொண்டு போவதற்கு வல்லமை உள்ள தேவனாய். எதுக்கு நீ இப்போ இதை போட்டு மண்டையை குழப்புற? எதுக்கு இப்படி யோசிக்கிற? நியாயமா உனக்கு பிபி சுகர் எப்போ வந்திருக்கணும்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தெருவா அலைஞ்ச காலத்தில் வந்திருக்கணும். அப்போ நல்லா ஆக்டிவாக தானே இருந்த. இப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு டேபிள் ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட முடியல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 மாத்திரை, சாப்பிட்ட பிறகு 4 மாத்திரை. என்னாச்சு? சுகர், பிபி. எதனால? ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்றாரு ஒரே டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. கவலைப்படாதீங்கன்றாரு. ஏன்னா டாக்டர் கவலைப்படாதீங்கன்னா கவலைப்படாமல் இருக்கிறீங்க, இயேசுநாதர் கவலைப்படாதீங்கன்னா கவலைப்படுறீங்க. டாக்டர் கவலைப்படாதன்னு மாத்திரை தான் தருவார், இயேசுநாதர் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு கவலையே எடுத்துருவாரு. அதான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு கலங்குகிற ஒரு இன்னைக்கு அதுவும் இந்த காலகட்டம், கடைசி காலகட்டம், பூமியே பயத்தில் இருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கும் போது, ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சி, ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு, எல்லாத்தையும் நடக்கும் போது அப்படியே கலங்கி தவிக்கிறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்ன நடக்குமோ. நான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமிக்கிற வரைக்கும் இந்த பூமியை விட்டு என்னை யாரும் எடுக்கவே முடியாது. நான் போக வேண்டும் என்று கர்த்தர் டிசைட் பண்ண பிறகு இந்த பூமியில யாரும் என்னை நிற்க வைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இருக்கிற வரைக்கும் ஜாலியா சாப்பிட வேண்டியது. நான் அடிக்கடி சொல்வேன், என் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவேன், உங்களுக்கு நான் என்ன வச்சுட்டு போறேன்னு மட்டும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று வச்சுட்டு போவேன், என்னை நடத்தின இயேசுவை உங்களுக்கு வச்சுட்டு போவேன்.
உங்கள் அப்பா என்ன வச்சாருன்னு பார்க்காதீங்க, ஆனால் இயேசு என்ன வச்சாருன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா என்னை இந்த வரைக்கும் கொண்டு வந்த இயேசு உங்களையும் கொண்டு வர வல்லமை உள்ளவர். அவரை பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு கடனை வாங்கி உடனே வாங்கி இஎம்ஐ கட்டி வீட்டை வாங்கி அப்புறம் அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வட்டி வாங்கி பசங்க பிள்ளைய பார்க்குது, பாவமாக இருக்குது. பிள்ளைகள் பாவமாக அப்பா அம்மாவை பார்க்குது. எதுக்கு அப்பா இப்படி ஓடுறாரு, எதுக்கு அம்மா இப்படி ஓடுறாங்க? நம்ம ஒரே வார்த்தை பிள்ளைகளை சொல்லிடுவோம், எல்லாம் உங்களுக்காக தான், உங்கள் எதிர்காலத்துக்காக தான். அவன் பார்த்தான், பரவாயில்ல நம்ம எதிர்காலத்துக்காக அப்பா இவ்வளோ வீடு சேர்த்து வச்சாரு. கடைசியில் பார்த்தா அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போய் வீட்டை விற்று அப்பாவை பார்த்தாச்சு. டாக்டருக்கு 20 லட்சம் 30 லட்சம் செலவாச்சு. என்ன பண்ணலாம், எங்கள் அப்பா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு, அதனால் வீட்டை அடமானம் வச்சு எங்கள் அப்பாவுக்கு பார்த்தோம். கடைசியில் அப்பா செத்துட்டார். 20 லட்சம் முடித்த பிறகு அப்பா என்னவாயிட்டாரு, செத்துட்டாரு. இப்போ திருப்பி என்ன வந்திருக்கு, இஎம்ஐ கடன் வந்திருக்கு, வட்டி வந்திருக்கு. இப்போ பையன் கட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனும் ஓடி ஆடி கட்டி முடிப்பான். முடிக்கும் போது அவனுக்கும் வரும். எதுக்கு இந்த வம்பு? கர்த்தர் கொடுத்தா கடன் இல்லாமல் சந்தோஷமாய் நிம்மதியாய் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க, யார் நம்ம கூட இருக்கிறாருன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து இருந்துட்டார்னா அது வனாந்தரமாக இருந்தாலும் ஆசீர்வாதம். இயேசு இல்லாவிட்டால் அது பாபிலோன் வல்லரசாக இருந்தாலும் அது சாபம்தான். அல்லேலூயா. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இனி நிறைய நடக்கும், எல்லாம் வரும். ஆனால் எதுவும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், எதுவும் என் வீட்டுக்குள் வராது, எதுவும் எனக்குள் வராது. காரணம், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே வெளியே நடக்கணும். நம்ம விசுவாசிகளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நாங்கள் இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுறோமா, பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் மேலேயே நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. கோச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் எதுக்குங்க அது வருது இது வருது அதுன்னு பயமுறுத்துறாரு, ஒரே பயமாக இருக்குது. ஏன் பயப்படுறிய? எதுக்காக பயப்படுறீங்க? வெளியே தானே நடக்கும் போது, உள்ளே நடக்காதே. அது வெளியே நடந்தாலும் எப்படி? அதனால் கர்த்தர் கிருபை உள்ளவர், இதையெல்லாம் அனுமதிக்க மாட்டார். இவனே சொல்லிக்கிறான், ஆண்டவரை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரை, நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் ரொம்ப நல்லவர், ஆனால் நடக்கும். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் நான் பண்ணலை, மனுஷன் பண்ணது, அதனுடைய விளைவு நடக்கும். ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? இவைகளுக்கு நடுவில் உன்னை பறந்து காக்கிற பட்சியை போல பத்திரமாய் பாதுகாப்பேன். அதான் கர்த்தர் கொடுக்குறது. உங்களுக்கு என்ன, உங்களையும் பாதுகாக்கணும், வெளியும் நடக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களையும் பாதுகாக்கணும், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமும் நடக்கக்கூடாதுங்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே சொன்ன தீர்க்க தரிசனமும் நடக்கும், உன்னை பாதுகாப்பேனுங்கிற வாக்கு தத்தமும் நிறைவேறும். அல்லேலூயா. எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க, எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு மனுஷனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அந்த ரோட்டில் நடந்துருச்சு. அவர் அந்த ஓரமாக உட்காந்துருந்தார். ஆக்சிடென்ட் ஒரே கலையபுரம், போலீஸ் வருது, எல்லாம் போகுது. அவர் அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார், துணியை தைக்கிறாரோ என்ன பண்ணுறார், ரோட்டில் உட்காந்துருக்கார் ஓரமாக. நான் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது என்ன கேட்டேன், என்னண்ணே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படின்னு. அவர் நிமிர்ந்து பார்த்து சொன்னார், இந்த ரோட்டில் ஒரு நாளைக்கு 10 இப்படி தாங்க நடக்கும். திருப்பி அவர் பண்ண அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் நினச்சேன், இவ்வளோ பெரிய இஷ்யூன்னு சொல்லி நம்ம நின்று பார்க்குறோம், அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குது? சாதாரணமாக டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். அவனுக்கே அப்படி இருக்கும்னா உலகத்தை 7000 வருஷமாக பார்க்குற ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. நீ பயப்படாத, நீ பாட்டு போயிட்டே இருவோம், வேலையை பாரு. சிலர்லாம் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் நடந்துருமா? ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த நடந்தவங்க அங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரிக்கவரி நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவே ஏன் டிராஃபிக் ஆகும் தெரியுமா? இந்த வேடிக்கை பார்க்குற கூட்டம் ஒன்று நிற்கும், இப்படி பார்த்துக்கிட்டே நிற்பான், அப்படிம்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வண்டி எடுத்துன்னு போயிடுவான். அதாவது இந்த உச்சி கொட்டுறான்ல, அவன் பரிதாபப்பட்டான் அவங்க மேலே. இந்த பயலால் என்ன நடந்துச்சுன்னா, டிராஃபிக் ஜாம் ஆனது மட்டும்தான் மிச்சம். இல்லை இறங்கி போய் காப்பாற்றினா பரவாயில்ல, இல்லை ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் பரவாயில்ல. சிலர்லாம் வண்டியை நிறுத்திட்டு ஜன்னல்லேருந்து எட்டி இப்படி பார்த்துக்கிட்டே நிற்பான். பின்னாடி அவ்வளோ வண்டி நிற்கும், போகவே மாட்டான். அதை வேடிக்கை பார்க்குறதுல என்ன இருக்குது? ஒரு குரூப் இருக்குது. ஒரு குரூப் பார்த்துருக்கீங்களா? அங்கே எல்லாம் ரிக்கவரி ஆகுதுன்னு தெரிஞ்சால் இவன் நீ வேலையை பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வேலையை அவன் பக்கம் போயிட்டே இருக்குதான். இது அந்த வேலை அங்கே நடக்குது. ஒரு வேலை யாரும் இல்லை, இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறோம், அது வேறு. போலீஸ் வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் வருது, நடக்குது. இவன் பாருங்க அங்கே நிற்க மாட்டான், இவன் என்ன பண்ணிட்டே இருப்பான், கிளம்பி போயிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் உலகத்தில் சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்களை பாதுகாக்க ஒருத்தர் மேலே பறந்து பார்க்குற பட்சியை போல நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
இரண்டாவது இயேசு சொல்றாரு, இவைகளை எல்லாம் நீங்கள் காண்பீர்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்ப்போம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மூணாவது, முதல்ல வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரெண்டாவது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவது, நீங்கள் அற்புத அடையாளங்களை கண்டு நம்பாதீங்கள் அப்படின்னு. அற்புத அடையாளத்தை நம்பாதீங்கன்னு சொல்லல, கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பாதிருங்கள். இந்த கடைசி காலத்தில் ஜனங்களை வஞ்சிக்கிற இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த அற்புத அடையாளங்கள். ஏன்னா இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அடுத்த வஞ்சனை என்ன? முதலாவது வஞ்சனை வசனம். அவங்க சொன்னாங்க, உங்கள் இருதயம் வசனத்தினால் வழி விலகி போய்விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். இப்போ அற்புத அடையாளம். இதில் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விசுவாசிகள் அதிகம் ஏமாறுறது எதுலன்னா இந்த அற்புத அடையாளத்தில் தான் நிறைய ஏமாறுறாங்க. முதல்ல 2-3 விஷயத்தை நான் வரிசையாக சொல்கிறேன். முதல்ல அற்புத அடையாளம் எதற்காக? அற்புத அடையாளம் எதுக்காக அப்படின்னா, வசனம் சொல்லுது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினான்னு இருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை. மார்க் 16. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அடையாளங்கள் அற்புதங்கள் எதுக்கு? வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு அற்புத அடையாளம் எதுக்கு? இன்னைக்கு அற்புத அடையாளம் எதுக்காக நடத்தப்படுகிறது? வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நடத்தப்படுதா, இல்லை தன்னை ப்ரொபகண்டா பண்ணுறதுக்காக நடத்தப்படுதா? ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு சுவிசேஷகர் வச்சுக்கோங்களேன், ஒரு போஸ்டர் போடுறாங்க. போடும்போதே அவங்க என்ன சொல்லி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ன குணமளிக்கிறவர், சுகமளிக்கிறவர், அல்லது இந்த வரம் பெற்றவர், அல்லது பிசாசுகளை துரத்துகிறவர், இப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அதாவது டாக்டர்ஸில் பீடியாட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட்டு அப்படின்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இவர் அதில் என்னவா இருக்கிறாரு? ஸ்பெஷல் அப்படின்னு போடுறாங்க. எதுக்காக அப்படி போடப்படுது? எங்கேயாவது நல்லா பார்த்துருக்கீங்களா? சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர்னு போடுறானா? ஏன் போட மாட்டேங்கிறாங்க? போட்டால் நீங்கள் போக மாட்டீங்க. நல்ல வசனம் பேசுகிற ஊழியக்காரர் நீங்கள் போவீங்க? போக மாட்டீங்க. ஆனால் இப்படி போட்டு பாருங்க, நெடுநாளாக இருக்கிற எப்பேற்பட்டதான பிசாசும் துரத்தப்படுகிறது, மாந்திரிகம், பில்லி சூனியம், கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எதுக்கு சொல்கிறேன்? கட்டுகளை அறுக்குகிற கூட்டம். கூட்டத்துக்கு பேர் என்ன கூட்டம்? கட்டுகளை அறுக்கிற கூட்டம். அப்போ தான் நீங்களும் போறீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. எதுக்கு அற்புத அடையாளம்? வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புத அடையாளம். அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வச்சுக்கிட்டு கர்த்தர் சொன்ன வசனம் 100% என்ன செய்து நிறைவேறுகிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் அற்புதங்களை பயன்படுத்துகிறவரும் சரி, அற்புதங்களை பெறுகிற விசுவாசிகளும் சரி, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. விசுவாசிகள் நல்லா கவனிங்க. நீங்கள் திருந்துட்டீங்கன்னா ஒரு 50 to 60% ஊழியக்காரனை திருத்திடலாம். ஏன்னா ஒரு 50% 60% ஊழியக்காரன் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல இந்த அற்புத அடையாளம் எடுத்துக்கோங்க. அற்புத அடையாளத்தை நீங்கள் ஏன் இந்த ஊழியக்காரனை தேடி போய் வாங்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அற்புத அடையாளம் யாருக்கு சுவிசேஷகர் செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க, இருக்குது. எதுக்கு செய்கிறாங்கன்னா, இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக இந்த அற்புத அடையாளம் நடந்துச்சு. இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார், அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். அந்த குருடனை கண் பார்வை வர செய்தார், எல்லாரும் அவரை விசுவாசித்தார்கள். இப்போ எதுக்கு இது செய்யப்படுது? புறஜாதியார் ரட்சிக்கப்படுவது.
இந்த அற்புத அடையாளம் நடக்கிற கூட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 80% விசுவாசி தான் உட்காந்துருக்கு. விசுவாசி போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும். எதுக்கு? ஏன் அங்கே நடக்கணும்? வசனம் சொல்லுது ஊழியக்காரனால் நடக்கும் அடையாளங்களாவன இல்லை. புரியுதா நான் சொல்றது? போதகர்களால் நடக்கும் அடையாளங்களாவன இல்லை. ஆனால் என்ன இருக்கு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற. அப்போ நீ விசுவாசி தானே? அப்போ உங்க மூலியமா அற்புத அடையாளம் நடக்கணும் தானே? ஏன் நடக்கல? ஏன் நடக்கலைன்னா நீங்களே விசுவாசிக்கல உங்க மூலியமா நடக்கும். உங்க விசுவாசம் என்ன? அவர் மூலம் நடக்கும், இவர் மூலம் நடக்கும், அங்க நடக்கும், அந்த கூட்டத்தில் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு அந்த கூட்டத்துக்குலாம் இல்லை, நீ முழங்கால் போட்டினா உங்க வீட்டிலேயே நான் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். நீ விசுவாசித்தா உங்க சர்ச்சிலேயே அந்த அற்புதம் அடையாளம் நடக்கும். ஆனா நீங்க சொல்றீங்க நடக்கலையே, அந்த கிரவுண்ட்ல நடந்துச்சே. ஏன்னா உங்க விசுவாசம் அந்த கிரவுண்ட்ல வர ஊழியக்கார வழியா நடக்கும், உங்க விசுவாசம் எங்க சர்ச்சில் நடக்காது. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னைக்கு இருக்க விசுவாசி, எங்க பாஸ்டருக்கு அந்த பவரே இல்லை. என்ன இல்லை? பாஸ்டருக்கு என்ன இல்லை? ஏன்னா அவர் பவர் ஹவுஸ்ல வேலை செய்யல. அவன் சொல்றான் அவருக்கு அந்த பவரே இல்லை, அவருக்கு பயங்கர பவர். அப்படியே போனா போதும். நான் சொல்றேன் ஒருத்தருக்கு ஒரு வரங்களை ஆவியானவர் பகிர்ந்தளிக்கிறார். யாருக்காக அளிக்கிறார்? வர்றவங்களுக்காக அளிக்கிறார். விசுவாசிகள் 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு, நீங்களே சுகமளிக்கிறவர்களாய் மாறணும், நீங்களே அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறணும். பிசாசு உங்களை கண்டு ஓடணும். நீங்க பிசாசை கண்டு ஓடுறீங்க. அதனால தான் பிசாசு துரத்துறவ பார்த்தா உங்களுக்கு பெருசா தெரியுது. பிசாசு துரத்துறவட்ட அங்கே போங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கே ஓடும். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஆவியானவர் பகிர்ந்தளிக்கிறார். அதில் ஒருத்தருக்கு ஒரு வரம் இருக்குது. நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு இந்த ஸ்டடி எடுக்கிற மாதிரி வரம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அன்றைக்கி வேத பகுதியை எடுத்து வாசிக்கிறேன். வாசிக்கும் போது வேத பகுதி அன்றைக்கி வர்றது எனக்கு, யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆண்டவர் உடனே இப்படி பேசிடுவார் நம்மக்கிட்ட, புரியுதா? அப்போ அன்னிலேருந்து சரி நமக்கு என்ன கிடையாது, அந்த வரம் கிடையாது, அற்புத அடையாளம் செய்கிற வரம் கிடையாது. ஆனால் யோவான் ஸ்நானகன் பேசின பேச்சுக்கு ஜனங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க. சரி ஓகே. ஒரு நாள் திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு போகும்போது பொதுவாக நான் சொல்லிடுவேன், ஏதாவது சுகமளிக்கிற வந்தாலும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சொல்லுவேன், இதோ அவர்கிட்ட போங்க நல்லா சுகமாயிரும், இவர்கிட்ட போங்க விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவருக்கு இன்னொரு ஊழியக்காரோட பேரை சொல்லி அங்கே போயிருங்க. ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போனேன். போன உடனே ஒரு அம்மாவை கொண்டு வந்து நிறுத்திட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை இதுக்கு பிசாசு பற்ற ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கூப்பிட்டு போங்க. உடனே அவர், இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து காரில் வந்துட்டாங்க, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரின்ட்டு கண்ணை மூடி இப்படி ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி கையை வச்சா அப்போ தான் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே வருது. நமக்கு தெரியாது. 2 கண்ணும் பெருசாகிடுச்சு, அப்படியே நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் கிட்ட பார்க்குறேன் இவ்வளோ தூரத்தில். நமக்கு கை காலெல்லாம் உண்மையிலே உதறுது. ஏன்னா நெச்சத்தை சொல்லணும். அப்போ தான் பிசாசையை பார்க்குறோம். கையை வேற வச்சுட்டோம், எடுக்க முடியாது, வச்சுட்டோம். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னுச்சா, அப்படியே பார்த்துக்கிட்டே நின்று இப்படி திரும்பி பார்க்குறேன், பாஸ்டரையும் காணோம், கூட்டு வந்தவரையும் காணோம், எல்லாமே 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. நான் இப்படி என்ன பாஸ்டர் அப்படின்னா, எவ்வளோ நல்லவங்க பாருங்க. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு அது கண்ணை திறந்தோம்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும். நான் கண்ணை மூடிட்டேன், அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு பொத்துன்னு போயிடுச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, போயிடுச்சு. அவர் பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, அதை அப்படி தான் போகிற மாதிரி செய்யும், மொத்தமாக அனுப்பிட்டு போங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த விளையாட்டெல்லாம் இங்கே வேணாம், இப்போ போச்சு இல்லை, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நமக்கிட்ட அந்த வரம் இல்லாவிட்டாலும் தேவைக்கேற்ப கர்த்தர் அந்த வரத்தை பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா துரத்துகிறவர் கர்த்தர், அவர் நாமத்தில் தான் அது போக போகுது. நமக்கு தேவை விசுவாசம் மட்டும்தான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் பிசாசு துரத்துகிற ஊழியத்தை செய்கிறவன் அல்ல,
தேவைப்பட்டால் அந்த ஊழியம் நம்ம ஊழியத்தில் அந்த வரம் கிரியை செய்யும். பாருங்க, அந்த வரமே எனக்கு இல்லை, அங்கே கிரியை செய்யுதில்ல. ஏன்? கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்ய முடியாது. என்னை கொண்டே செய்யும் போது உங்களை கொண்டும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடுறதை நிறுத்திடுங்க. ஊழியக்காரங்க அவிசுவாசிகளுக்காக வெளியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க செய்யட்டும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவர் இன்னைக்கு எங்கிட்ட எப்படியாவது என் பேர் சொல்லி கூப்பிடணும்னு கிரவுண்டில் நிற்கிறீங்க. உங்கள் பேர் உங்களுக்கு தெரியாது, மறந்து போச்சுன்னா கூப்பிட சொல்லலாம். நியாயம் தானே? எனக்கு என் பேர் மறந்துருச்சு, ஆண்டவர் எப்படியாவது அவர் என் பேரை ஞாபகப்படுத்தணும்னா நியாயம். உங்கள் பேர் தான் உங்களுக்கு தெரியுமே, எது கூப்பிடணும்? கூப்பிட்டு இப்போ என்ன ஆக போகிறீங்க? முன்னாடி கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆதார் கார்டாக கொடுக்க போகிறாங்க? முன்னாடி எப்படியாவது என் பேர் சொல்லி, சரி அவ்வளோ ஆசைப்படுறீங்க, ரோட்டில் யாராவது உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா கோவம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? எதுக்கு இப்போ ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார், எதுக்கு உங்களை பற்றி அவர்கிட்ட சொல்லணும்? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்ககிட்டயே சொல்ல போகிறாரு. அதுவும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லணும் நீங்களே வேறு மனசில் நினச்சி வச்சுருப்பீங்க. அவரே சொல்லவும், அதுவும் ஆண்டவருக்கே ஃப்ரீடம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்யணும்? சொல்லணும். அதுவும் அவர் என்ன சொல்லணும்? நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்கள் ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அந்த தீர்க்கதரிசி அதை சொல்லாமல், நீ ஒரு 18 வயசில் எவ்வளோ பெரிய திருடனாக இருந்த, 22 வயசில் யாரெல்லாம் ஏமாத்தின, 25 வயசில் நீ எப்பேற்பட்ட வேலை ஒன்று செஞ்சனா, நீங்கள் என்ன சொல்வீங்க? இவர் போய் சொல்கிறார். நாங்கள் எதிர்பார்த்தது இந்த தீர்க்க தரிசனம் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது என்ன? நாங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டே வந்தோம், அது வேறு சாட்சி சொல்லுவீங்க. நான் நினச்சிக்கிட்டே போனேன், கர்த்தர் அப்படியே சொன்னார். என்ன நினச்சிங்க? நான் ஒரு காரியத்தை நினச்சேன் நடக்கணும்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நினைத்தது நடக்கும் என்றார். இவ்வளோதான் மொத்த தீர்க்க தரிசனம் நடந்திருக்கு. சொல்கிறதா என்ன பண்ணியிருக்கணும்? ஏமா நீ ஒன்று நினச்சின்னு வந்திருக்க, நீ இப்படி நினச்ச, உங்கள் மாமியார் சாகணும்னு நினச்ச, நீ நினைத்த காரியம் நடக்கும். போகும்போது உங்கள் மாமியார் செத்துருப்பாங்கன்னா கரெக்டு. இன்றைக்கி என்ன நடக்குது? தீர்க்க தரிசனங்கிற பேரில் நீ உங்கள் இஷ்டப்படி நடக்கணும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நடக்கணும். அதே தான் தீர்க்கதரிசியும் பேசணும். அதான் சொன்னேன், ஒரு 50% 60% ஊழியக்காரங்களை கெடுக்கிறது யாருன்னா இந்த விசுவாசிகள் தான். போய் நின்று அந்த ஆள் நல்லா தான் இருப்பார், அவர்கிட்ட போய் எதையாவது கேட்க, அவருக்கு உண்மையிலே தெரியாது. எல்லாத்தையுமே ஆண்டவர் வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லை. நீங்கள் முழங்கால் போட்டால் உங்ககிட்டயே சொல்லணும். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நீங்கள் சோம்பேறித்தனமாக முழங்கால் போடுறதே கிடையாது. சில விசுவாசிலாம் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லும், பார்த்துருக்கீங்களா, எனக்காக நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவீங்களா பாஸ்டர்? ஏன் உங்களுக்கு அவர் போடணும்? ஏன் நீங்களே போடுங்களேன். இது போடாது. கேட்டால் சொல்லும், எனக்கு நான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன், அதனால் காலையில் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அப்புறம் மத்தியானமும் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அப்புறம் என்னால் உபவாசம் இருக்க முடியாது, அப்புறம் அவர் உபவாசம் இருக்கணும். இப்படி யோசிச்சு பாருங்கள், 50 பேருக்கு அவர் உபவாசம் போட்டால் என்ன ஆகும்? அப்புறம் அவருக்கு நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உபவாசம் போடுற மாதிரி ஆகிடும். இது என்ன செய்யும்? நல்லா ஜாலியாக வீட்டில் சாப்பிட்டு அப்பப்போ வந்து என்கொயரி மட்டும் பண்ணிட்டு போகணும். ஆண்டவர் ஏதாவது பேசினாரா, கர்த்தர் ஏதாவது சொன்னாரா, என்னமோ கொரியர் சர்வீஸில் டெய்லி வந்துருச்சா, லெட்டர் வந்துருச்சா, அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே. நீங்கள் முழங்கால் போட்டால் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை கர்த்தர் உங்ககிட்டயே சொல்லுவார். இதுக்கு ஒரு மீடியேட்டர் அவசியமே கிடையாது. ஊழியக்காரன் ஆக்சுவலாக யார் தெரியுமா? உங்களை தேவன் பக்கம் திருப்புகிறவர். அவ்வளோதான் ஊழியக்காரனுடைய வேலை. நீங்கள் தேவனோட எப்படி சேரணும், எப்படி இணையணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி படிக்கணும், இதை சொல்லிக் கொடுக்க தான் ஊழியக்காரங்க நாங்கள் இருக்கிறோமே ஒழிய, நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த பாஸ் பண்ணி கொடுக்குற ஆள்லாம் நாங்கள் இல்லை. நிறைய பேர் அப்படியே வந்துட்டு எங்ககிட்ட சொல்லி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், பேர் இந்த பேர், குளம் இந்த குளம், நட்சத்திரம் இந்த கோத்திரம், இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னா நாங்கள் உள்ளே போய் பேர் குளம் நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி வரும்போது வாழைப்பழத்தை கையில் கொடுத்து நீ நன்றாக இருப்பாய். நீங்கள் அந்த மாதிரி எங்களை வச்சுருக்கீங்க. இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லை. நீங்களே போங்க, நீங்களே கதவை சாத்துங்க, நீங்களே முழங்கால் படிக்கிடுங்க, கத்துங்க, கதறுங்க, பதில் சொல்கிற வரைக்கும் காலை விடமாட்டேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் பேச வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். இந்த அற்புத அடையாளங்களை நம்பித்தான் நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. நிறைய விசுவாசி ஏமாறது இங்கே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான் தெரியுமா? பிசாசு உங்களை யூஸ் பண்ணிக்கிறான். பிசாசு என்ன யூஸ் பண்ணுறான்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14. அவைகள் அற்புதங்களைச் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பிசாசும் செய்யும். அதைத்தான் சொல்கிறேன். அற்புதங்களை செய்கிறது யாருன்னு பார்க்கணும், அற்புதங்கள் ஏன் செய்யப்படுகிறதுன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அற்புத அடையாளத்தை யார் வேணாலும் செய்யலாம். புறஜாதியாரும் செய்வார்கள். புறஜாதியாரில் ஒரு சில ஊழியக்காரர்கள், அவங்க தேவனை அறியாதவங்க கூட என்ன பண்ணுறாங்க, அற்புதம் நடந்ததா சொல்கிறாங்க. பைபிள் சொல்லுது பிசாசும் செய்யும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவன்கிட்ட போங்க, தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நீங்கள் அந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடி அந்த ஊழியக்காரனை நீங்கள் அப்படியே விக்கிரகம்னா ஹீரோ மாதிரி மாற்றி கடவுளுக்கு ஈக்குவலாக மாற்றிடுறீங்க. ஒரு இடத்துல எப்படி ஊழியக்காரனை மாற்றிடுறீங்க தெரியுமா? ஐயோ அவர் இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன், அவர் சொன்னால் சரிதான், அவர் தான் எல்லாம், அவர் தான். எதுக்கு அவர் தான்? அவர் யார்? உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவர் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேற ஒருத்தரும் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. நீங்கள் இந்த ஹீரோ வர்ஷிப் எல்லாம் நிறுத்திட்டு, ஊழியக்காரனுக்கு பின்னாடி அலையிறதை நிறுத்திட்டு, உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு, அவர் சொல்கிறத கேளுங்க, வசனத்தை படிங்க, நல்ல ஆவியில் நிரம்புங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிற. இதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஆக்கிடுறீங்க ஊழியக்காரனை. இல்லை, அவர் சொன்னால் கரெக்டாக நிறைய பேர் போடுறான். இப்போ எங்களுடைய கமெண்ட்லேயே போடுவான், எம்டி ஜெகன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இருக்காது, தப்பாகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆவியானவர் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். மனுஷன் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவன் மனுஷன். எங்கள் செய்தியிலேயே எத்தனையோ தடவை ஆரம்பத்தில் சொன்ன மிஸ்டேக்ஸை நாங்கள் திருத்தியிருக்கோம். பின்னாடி நாங்களே சொல்லியிருக்கோம், நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், இதான் கரெக்டுன்னெலாம் கூட சொல்லியிருக்கோம். வி ஹாவ் அ சான்ஸ் தப்பாக சொல்கிறதுக்கு. ஊழியக்காரனை பிடிக்கிறத நிறுத்துங்க, ஊழியக்காரங்கிட்ட கேளுங்க, கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை உட்காந்து கேளுங்க, எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னு கேளுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேளுங்க, எப்படி பைபிள் வாசிக்கணும்னு கேளுங்க. இதெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் கேட்டு அதன்படி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பெங்களூர்லேயே இந்த அற்புத அடையாளங்களை வைத்து ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறாங்க. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு முடிக்கிறேன், கவனிங்க. அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று பாருங்கள். முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, அற்புத அடையாளம் எதுக்காகனா, யார் அந்த தேவையோடு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்காக. புரியுதா? அவங்களுக்கு தான் அற்புத அடையாளம். இங்கே இப்போ அற்புதம் எப்படி நடக்குது, ஒருத்தர் உங்கள் ஊர்லேயே செஞ்சாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து தண்ணியை திராட்சரசமாய் மாற்றப் போகிறார் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. காட்டும் போது அப்படியே அந்த பாட்டிலை எடுத்து ஓப்பன் பண்ணி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. தம்பி குடிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த குடிக்கிற ஆள் கூட அவங்க ஆள் மாதிரி தான் இருக்குது, அது வேறு ஆளாக கூட இருந்துட்டு போட்டோம். தண்ணியை குடிச்சாச்சு. குடித்த உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் திராட்சரசமாக தான் இருக்குது அப்படின்னாரு. அப்போ ஒருத்தர் சொன்னார், பாருங்க தண்ணி திராட்சரசமாக மாறிடுச்சுன்னாரு. நான் சொன்னேன், தண்ணி திராட்சரசமாக மாறினது இருக்கட்டும், அவர் எதுக்கு இப்போ மாற்றினார்? தண்ணியை இப்போ எதுக்கு திராட்சரசமாக மாற்றினார்? இயேசு ஏன் தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார்? அங்கே தேவைப்பட்டது மாற்றினார். ஏன் இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வந்தார்? அங்கே புயல் வீசிச்சு, போட்டில் வர முடியாது, அதன் மேல் நடந்து வந்தார், காற்றையும் கடலையும் அடக்கினார். அதானே உண்மை. அப்போ இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு தேவை இருக்கு. எதுக்கு 5000 பேருக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு? அங்கே 5000 பேருக்கு வனாந்தரத்தில் போய் அப்பத்தை வாங்க முடியாது, பிட்டு கொடுத்தாரு. இப்போ என்ன பண்ணணும்? பேதுரு டெய்லி, ஆண்டவரே இந்த ஒரு அப்பம் இருக்குது, என்ன பண்ணலாம், ஒரு 13 பேருக்கு பிட்டு கொடுங்க. ஏன்? மதியானம் சாப்பாடு இல்லைல்ல. ஆண்டவர் சொல்லுவார், போய் வாங்கிட்டு வாடா போ. சமாரியா ஸ்திரீக்கிட்ட இயேசு பேசும்போது இவங்களாம் எங்கே போயிருந்தாங்க? சாப்பாடு வாங்கப்படி போயிருந்தாங்க. இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? இது என்ன இருக்குது? இந்த கல்லுகளை அப்பமாக்குற வல்லமை இயேசுக்கு உண்டா இல்லையா? இனிமேட்டு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், சாப்பாடுக்குன்னு கிடைக்கலாம், என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, ஆளுக்கு 2 செங்கல் எடுத்து வயலில் போடுங்க, போகிற இடத்துல செங்கலை அப்பமாக மாற்றணும். இயேசு கிறிஸ்து அற்புதத்தை தனக்காகவோ சீஷர்களுக்கு செய்து காட்டுறதுக்காகவோ செய்யவே இல்லை. தேவை உள்ளவன் வரும்பொழுது கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக. இப்போ எதுக்கு அற்புத அடையாளம் நடக்குது? தண்ணி ஏன் திராட்சரசமாக மாற்றினாரு? அன்னைக்கு மாற்றினதில் என்ன நடந்துச்சு? ஒன்று நடந்துச்சு. அந்த சர்ச்சில் என்ன நடந்துச்சு? வந்திருக்கிறவருக்கு அந்த பவர் இருக்கு. வந்திருக்கிறவருக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. அடுத்து சொல்றாங்க, எல்லாம் உங்க ஊர்ல நடக்குது. பர்ஸை எடுத்து பாருங்கள், பணம் வருகிறது. அந்த பணத்துக்கு பேர் என்ன பணம்? மிராக்கிள் மணி. அந்த மணிக்கு பேர் என்னது?
நான் சொல்கிறேன் 100% வராது. ஏன் வராது? வெரி சிம்பிள். இயேசு கிறிஸ்து பணம் கொடுக்கணும்னா கவர்மெண்ட்டு பணத்தை அவர் பரலோகத்தில் அடிக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அவர் என்ன பண்ணணும்? அடிக்கணும். அடித்தா அந்த நோட்டுக்கு பேர் என்ன நோட்டு? கள்ள நோட்டு. அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்தை பரலோகத்தில் யார் போட்டாலும் அந்த கையெழுத்துக்கு பேர் என்னது? ஃபோர்ஜரி. எப்படி இயேசு பணம் கொடுப்பார்? ரோம சாம்ராஜ்யத்தில் டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பேதுரு வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்தா ஒரு கை மண்ணள்ளி கொடுத்துருக்குறேன், என்ன பண்ணணும்? பாக்கெட்டில் வச்சுக்கோ, போகும்போது எடுத்துப்பார், தங்கமாக மாறி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? போகிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை கொடுத்து வேலையை முடியும் இல்லையா? அதானே செஞ்சுருக்கணும். இப்போ அப்படி தான் சொல்கிறான். கூட்டத்தில் என்ன நடக்குதாம்மா? தங்கம் கொட்டுதாம்மா. கூட்டத்தின் முடிவில் ஜெப நேரத்தில் தங்க துகள்கள் கொட்டியது. நான் சொல்கிறேன், ஐயா நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அந்த ஊழியக்காரரை பிடிங்க, விட்டுறாதீங்க. 1 வருஷம் புக் பண்ணுங்க, 3 ஷிஃப்ட் போடுங்க. காலையில் 10 மணிக்கு ஒரு மீட்டிங்கு, மதியம் 4 மணிக்கு ஒரு மீட்டிங்கு, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு மீட்டிங்கு. அவர் பேச கூட வேணாம், ஜெபம் மட்டும் பண்ண சொல்லுங்கள். தங்கம் கொட்டிக்கிட்டே இருக்கட்டும், அள்ளிக்கிட்டே இருப்போம், மொத்த கடனையும் அடிச்சிருவோம். இதை விட நமக்கு எப்படி ஈஸியாக பணம் கிடைக்கும்? எவ்வளோ கேட்கவே எவ்வளோ ஒரு தப்பாக இருக்குது பாருங்க. இதைத்தான் நீங்கள் நம்புகிறீர்கள். இவங்க ஒரு 4 பேரை வச்சு சொல்லுவாங்க. ஐயோ அன்றைக்கி ஒருத்தன் சொல்கிறான், அதாவது பரபரப்பில் சாட்சி சொல்லும் போது என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்லிட்டான். அன்றைக்கி சொல்கிறான் சாட்சியில், எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய் பணம் வந்திருக்கிறது, இது 3 மாதத்துக்கு முன்னால் க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டு, அதில் வந்திருக்குன்ட்டான். க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டில் பணம் வந்ததாகவே இருக்கட்டும், எப்படி எடுப்பேன்? இப்போ அதான் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகி போச்சே, எப்படி எடுப்பேன்? புரியுதா உங்களுக்கு? சொல்கிற பொய்யை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாத ஆட்கள் இவங்கெல்லாம். அப்போ தேவன் பணம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் இப்படி தரமாட்டார். அவர் உன்னுடைய ஸ்டேட்டஸையே உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற நேரம் வரும்போது பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. ஏற்ற நேரம் வரும்போது உயர்த்துவார். உன் வேலையை ஆசீர்வதிப்பார், உன் உழைப்பை ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதெல்லாம் யார் தெரியுமா? அந்த உழைக்காம சும்மா சாப்பிடணும்னு நினைக்கிற குரூப்பு. அப்படியே ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காக்கா வந்து நல்ல லெக் பீஸாக ஒன்று KFCலேருந்து தூக்கிட்டு வந்து போட்டு போகணும் இவன் நினைக்கிறது. அப்புறம் சாயங்காலம் ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வரும்போது காக்கா லெக் பீஸை போட்டு கூட கொஞ்சம் மெஜிட்டோவும் வச்சுட்டு போச்சுன்னா இதையும் சாப்பிட்டு அதையும் குடிச்சிட்டு சோதனம் அதெல்லாம் ஒத்து வராது. ஆண்டவர் அப்படிலாம் சோம்பேறிக்கு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சோம்பேறியை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். வேதம் தெளிவாய் சொல்லுது, சுறுசுறுப்பாக இருக்கிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஒரு குரூப்பு இப்படி அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும். இப்போ சமீபத்தில் ஒரு சாட்சி, என் தம்பி ஒருத்தன், ரொம்ப தெரிஞ்ச தம்பி, நல்ல உழைப்பாளி. ஆனால் உழைக்கிறான், காசு வருது. ஒரு காலத்தில் அவன் வாங்கின கடன் பெருசாக மாறிடுச்சு. கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை. அவனுக்கு வர சம்பளத்தில் வட்டி தான் கட்ட முடியுது. ஆனால் அவனுக்கு அதுக்கு நடுவில் ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் அவன் கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தையும் செய்வான், அதே நேரத்தில் அவன் வேலையும் செய்வான். நைட்டெல்லாம் வண்டி ஓட்டணும், டிரைவர் அவன். நைட்டெல்லாம் வண்டி ஓட்டணும், பகலில் உட்காந்து ஊழியம் செய்வான். அந்த புக்கு ஒன்று செய்வான் ஆப்பில். அது ரொம்ப படித்தவங்க செய்ய வேண்டிய வேலை, ஆனால் அவன் செய்வான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் செஞ்சிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் உழைச்சான். ஒரு நாள் வந்தது, ஒரு மனுஷன் கூப்பிட்டாரு, உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், ஆமாம் இருக்குது. எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டார். இவனுக்கே கணக்கு மொத்தமாக தெரிலங்க, நிறையா இருக்குது, எல்லாத்தையும் எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. எல்லா கடனையும் எழுதி முடித்து இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னான். ஒரே செக்கில் மொத்த கடனையும் அடைச்சிட்டு அந்த மனுஷன் போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆனால் யாருக்கு செய்வார்? உழைக்கிறவனுக்கு செய்வார். அவன் 2 வருஷம் 3 வருஷம் கர்த்தருக்காக இரவும் பகலும் வேலை செஞ்சான். கர்த்தர் அவன் உண்மையை பார்த்தாரு, அற்புதங்களை செய்து கர்த்தர் அதை செய்து உறுதிப்படுத்தினார். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி என்ன செய்யாதீங்க? ஓடாதீங்க. அப்படியே அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அங்கே போனால் அப்படியா மிராக்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உங்கள் ஏரியாவில் அற்புதம் செய்வார், உங்கள் வீட்டில் அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டிலேயே ஜனங்களை ஜெபிக்கிறபடி செய்வார். அப்படி வர்ற ஜனங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க. இங்கே கர்த்தர் அவர்களை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை விட்டுட்டு அப்படியே மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற மாதிரி சிலர்லாம் இருக்கிறாங்க. ஒரு வேலைக்கும் போகாது,
ஒரு தம்பி எனக்கு தெரியும், ஒரு 10 வருஷமாக நான் அவனை பார்க்குறேன். என்னடா தம்பி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம்டா, ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து பார்ப்பேன், என்னடா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் முடியும் மண்டையாட்டுவான். 5 வருஷமாக மண்டையாட்டுறான். எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணுறேன். ஆனால் அவன் ஒருத்தந்தான் வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும் வீட்டிலே சும்மா சாப்பிட்றான்னா நல்ல குண்டு ஆகிட்டான். ஒரு நாள் கேட்டேன், என்னடா தம்பி பண்ண போகிறேன்? ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னது பாரு, இந்த ஜோம் பண்ணுற ஏமாத்துறதை எங்கிட்ட சொல்லாத. 5 வருஷமாக நீயும் ஜோம் பண்ணுற, ஒரு ஊழியமும் ஆண்டவர் தரல, சும்மாவே உட்காந்துருக்க, அப்பா அம்மாவுக்கு பாரமா? இல்லை, ஆண்டவரை நீ ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு வேலை வந்துச்சு, போயிட்டான். ஒரு 2 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த 5 வருஷம் என்ன அர்த்தம்? சோம்பேறி. தேவ சமூகத்தில் நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, உண்மையாய் உழைக்கும் போது, நான் எப்பவுமே சொல்வேன், சோம்பேறிகளை கர்த்தருக்கு ஒரு நாளும் பிடிக்காது. இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய வயசானவங்களை பாருங்கள். ஒரு மதுரையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், 70 வயசுக்கு மேலே இருக்கும். எனக்கு அவரை பார்க்கும்போது இவரை மாதிரி நம்ம வரணும்னு ஒரு ஆசை வரும். என்ன தெரியுமா, 70 வயசு மனுஷன் ஒரு நாள் கூட சும்மா இருக்கவே மாட்டார். அங்கே ஒரு ஊழியம், இங்கே ஒரு ஊழியம் ஓடிட்டார். ஆனால் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நல்ல பெரிய சர்ச்சு, 1000-2000 பேருக்கு மேலே வர்றாங்க. அவர் உட்காந்து சாப்பிட்லாம் நினச்சா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஊழியம் பண்ணுறாரு. இன்றைக்கி பேரப்பிள்ளைங்கள்லாம் பெரிய பேரப்பிள்ளைங்க வந்துட்டாங்க. இப்போ ஓடிக்கிட்டே இருப்பார் மனுஷன், ஆக்டிவாக ஓடுவார், கடமைக்கு ஓட மாட்டார். சொல்லுவாங்க, பிரதர் அங்கே இருக்கேன், பிரதர் இங்கே இருக்கேன் பாரு, ஃபோன் பண்ணும்போது அப்படி ஓடுவார். இப்போ அவரை பிடிக்குமா? எப்படி வாரத்தில் ஒரு நாள் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஜோம் பண்ணுறீங்க? பரலோகத்தின் தேவன் தேவ சுத்தத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரே அரை பளிர்னு போய் வேலையை பாரு, போ. ஆண்டவர் கூப்பிடும் போது கூப்பிட்டோம், அது வரைக்கும் போய் வேலையை பண்ண அனுப்பி விட்டுறணும். நிறைய பேர் சும்மாவே உட்காந்துருப்பான், சேட்டை. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போய் வேலை பாரு, கிடைக்கிற நேரத்தில் ஊழியம் பண்ணு, கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் ஊழியம் பண்ணு, வேலை இருக்கா வேலையை பாருங்க, சும்மா மட்டும் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுவேன், நீங்கள் உலக வேலையில் கூட உண்மையாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு கர்த்தர் ஊழியத்தில் உங்களை பயன்படுத்துவார். உலக வேலையில் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். இன்றைக்கி கர்த்தர் உங்களை அப்படி தான் அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் போய் யாருக்கு பின்னாடியும் போய் அற்புத அடையாளங்களுக்கு ஓடாதீங்க. இது நடக்குமான்னு கேட்காதீங்க, அப்படி செய்வீங்களான்னு கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் இவரை பார்த்து ஏமாறாதாருங்கள், வஞ்சிக்கக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்க. ஆண்டவர் 3 காரியங்களை சொல்கிறார். 1, வசனத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படாதிருங்கள். அநேக கள்ள உபதேசங்கள் வரும். 2, நடக்கிற காரியங்களை பார்த்து கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. 3வது, இந்த மாதிரி கள்ளப்போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்தி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் செய்வார்கள், அவர்களை நம்பாதிருங்கள்னு வசனம் சொல்லுது. அந்த 26வது வசனம் வாசிங்க, முடிக்கலாம். மற்ற 24, 26. ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்ப தெளிவா வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து சொல்ற காரியத்தை என்ன பண்ணாதீங்க, நம்பாதிருங்கள். நல்ல வசனம் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, கொடுக்குற வேலையை நல்லா உற்சாகமாக செய்யுங்க. உலக வேலை கொடுத்தாலும் செய்யுங்க, ஊழியத்தை கொடுத்தாலும் செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலக வேலை 8 மணி நேரம் செய்கிறீங்கன்னா ஊழியத்தை அதுக்கு மேலே 1 hour எக்ஸ்ட்ரா செய்யணும். உலகத்துக்கே நான் இவ்வளோ வேலை பார்ப்பேனா, கர்த்தருக்கு நான் இன்னும் அதிகம் வேலை பார்ப்பேன். அப்படி உற்சாகமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு தேவையான மனுஷர்களை, தேவையான உதவிகளை, தேவையான அற்புதங்களை, தேவையான அடையாளங்களை கர்த்தரே வந்து செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிற தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லோரும் மேலே நமக்கு முன்பாக தேவனுடைய கடைசி காலங்கள் நமக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. என்ன அற்புத அடையாளம் வெளியே நடந்தாலும், கிறிஸ்து சொன்ன எத்தனையோ அடையாளங்கள் வெளியே நடந்தாலும், இது எல்லாத்தினுடைய முடிவு என்னென்னா, நாம ஆயத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். இதையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள்.
இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்கும்பொழுது, இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால், இதையெல்லாம் காணும்போது அவர் வாசல்கிட்ட வந்துட்டார், இவையெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. ஆகவே மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி இவைகளுக்கு தப்பி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது. இனி காலம் செல்லாது. ராஜா வரப்போகிறார். ராஜா வரப்போகிறார். தம்மோடு கூட காத்திருக்கிற மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிறார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிறதான புறாவை அழைத்து கொண்டு போகிறார். ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இனி தேவையற்ற காரியங்களுக்கு செவிசாய் காத்திருங்கள். உங்கள் சபை இருக்குது, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, உங்களுக்கு செய்தி கொடுக்கப்படுது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தேவனே கொண்டு வந்து கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஓடாதீங்கள். இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றால் நீங்கள் நம்பாதீங்கள், ஓடாதீங்கள். ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபம் பண்ண கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகமோ உலகத்துக்குண்டானவைகளோ எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி எங்களை வஞ்சித்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.